நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் எதிர்த்துண்ட பெருமன் பணித்த திருவாளன் வாசமலர்மன் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான் தூக்கு சீர்திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்லவரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றைவாள் சேக்கிலாரடி சென்னியிருத்துவாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொலில் திருஆபடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தகைக மாதோ எல்லாம் வல்ல பெருமான் அல்தரும் பன்னார்புடைய மன்னரும் திருநாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அல்தரும் அன்னைபூரணை தாயார் கைலாசநாத பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழிமைகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாவர்களை முக்கரங்களாலை வணங்கி உரையாசிரி சிவக்குணையாவுடைய திருவடிகளை நீல இணைந்து அடியார் பெருமக்களுடைய திருவடியில் எல்லாம் மனமொழிமைகளாலை வணங்கி வருகின்றோம். அன்பார்ந்த சிவனேஸ்வரர்களே, நம்முடைய சைவ பாட வகுப்பிலே உண்மை விளக்கம் என்ற நூலை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கிறோம். உண்மை விளக்க நூல் ஆசிரியர் மனவாசகம் கடந்தார் என்று சொல்லி மனவாசகம் கடந்தார் செய்த நூல் தான் உண்மை விளக்கம். உரை நமக்கு சென்னை பையாவுடைய உரை தான் நம்ம வச்சு வகுப்பு நடத்திட்டு இருக்கிறோம். 2 ஆசிரியர் பெருமக்களுடைய திருவள்ளுவை மனமொழிமைகளை வணங்கி விநாயகருடைய காப்பு செயலாக எப்பொழுதும் சைவ சித்தாந்தத்தில் மட்டும் காப்பு செயல் படிச்சு தான் மறுபடியும் உள்ள போகும். விநாயகருடைய காப்பு செயல் படிக்கணும். அப்பதான் அந்த நூல் எளிதில் புரியும். காப்பு செயல் முதல் பாட்டு 5ஆம் பக்கம். வன்மை தருமாக நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்க முறை செய்ய தின்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர புந்தையில் வைப்பாம். அடுத்து நமக்கு இந்த நூல் எப்படி அமையப்பட்டிருக்கிறது போன வகுப்புலயே நம்ம சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு முறை நினைவுபடுத்திக்கலாம். ஒரு ஆசிரியர் மெய்கண்டாருடைய மாணவர்கள் ஒருத்தர் மனவாசம் கடந்தார். 51 மாணவர்கள் மெய்கண்டாருக்கு மொத்தம். அதுல நம்ம ஆசிரியர்கள் வரக்கூடிய சந்தானாச்சாரியார் வரக்கூடிய அருணந்தி சிவாச்சாரியாரும் ஒருத்தர். இவங்க எல்லாம் உட்காந்து பாடம் கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆசிரியர்கிட்ட. அப்படி பாடம் கேட்கிற பொழுது மாணவர்களுக்கு சந்தேகம். மாணவர்கள் எல்லாம் ஆசிரியர்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கிறாங்க. அந்த சந்தேகத்துக்கு விடை சொல்றது அந்த நூலை. அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். அதான் சொல்றாரு, பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளா மெய்காட்டு மெய்கண்டாய் விண்ணப்பம். வாத்தியார்கிட்ட கேட்கற பொழுது எப்படி கேட்பாங்க ஆசிரியர்கிட்ட, சாமி ஒரு விண்ணப்பம் சாமி. அது என்ன சொல்ற, பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளா மெய்காட்டு மெய்கண்டாய். அப்படின்னா பொய்னா பாசஞானம் பசுஞானம், அதாவது உலகியல் இன்பங்களை எல்லாம் காட்டி அப்புறம் அதெல்லாம் உண்மையான பொருள் அல்ல என்று அதையெல்லாம் நீக்கி அதற்கு பிறகு மெய்காட்டு மெய்கண்டாய். மெய்காட்டுனா சிவத்தை காட்டக்கூடிய பெருமானே அப்படின்னு சொல்லி அர்த்தம். சிவத்தை காட்டி, அதாவது இந்த இடத்துல குருநாதர் சிவமாகவே கருதித்தான் அவர் விண்ணப்பம் வைக்கிறார். மெய்கண்டாய் விண்ணப்பம் அப்படின்னா, சாமி எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு, நீங்க அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பணிவா ஆசிரியர்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார். விண்ணப்பம் வச்சுட்டு சொல்றார், பொய்காட்டா மெய்யா அப்படின்னா, பொய்காட்டா மெய்யானா அருளுடன் இருக்கக்கூடிய மெய்யான்னா இறைவனேன்னு அர்த்தங்க. திருவெண்ணைநல்லூர்களை தோன்றிய வித்தகா, திருவெண்ணைநல்லூர் வித்தகனே சுத்தமெனா ஐயா நீதான் கேட்டார்கள் என்று சொல்லி ஒரு நிறைய கேள்விகள் எனக்கு மனசுல சந்தேகங்கள் இருக்கு, நீங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பிக்கிறார். அடுத்து 2வது பாட்டில் என்ன சொல்றாரு அப்படின்னா, கேட்கிறாரு முதல்ல தத்துவம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. 36 தத்துவம் சொல்றோம் இல்லையா சைவத்துல, அப்படி 36 தத்துவம்னா என்னன்னு கேட்கிறார். அப்புறம் 2வது ஆணவம் ஏது, 6 தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றையதான் மாறா வினை ஏது, மற்றவற்றின் வேறாக நான் ஏது, நீ ஏது, நாதனிடம் அஞ்செழுத்து தான் ஏது, தேசிகனை சாற்று. அது 6 தத்துவம் ஏது அப்படின்னாரு. 36 தத்துவங்கள் சைவத்துல இல்லைங்களா, சைவ சித்தாந்தம் சொல்றது. 36 தத்துவம்னா என்னென்ன தத்துவம் அப்படிங்கறத நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு முதல் கேள்வி. அப்புறம் 2வது கேள்வினா, ஆணவம்னா என்ன சாமி, ஆணவம் அப்படின்னு சொல்றீங்களா, ஆணவம்னா என்ன, அது நீங்க எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறார். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, அது கூட இருக்கக்கூடிய வினை ஏது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அன்றையதான் மாறா வினை ஏது, வினைனா என்ன, வினை எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கிறார். மற்றவற்றின் வேறாக நான் ஏது, அது ஆணவம் கண்மம் மாயை இதுல எல்லாம் சிக்குண்டு கிடக்கக்கூடிய
இந்த மாயைங்கிறதா தத்துவம், ஆறாவது தத்துவம் அப்படிங்கறதா மாயை. அப்புறம் என்ன சொல்லிட்டாரு, ஆணவம்னா என்னன்னு கேட்டாரு. அப்புறம் வினைனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. மற்றவற்றின் வேறாக நான் ஏது அப்படின்னா ஆன்மா பத்தி கேட்கிறாரு. நாம் அப்படின்னா ஆன்மா, நான் ஏது அப்படின்னா ஆன்மாவை பத்தி கேட்கிறாரு. நீ ஏது அப்படின்னா நீங்க யாரு, எந்த ஊருக்காரன்னு இல்ல. நீ ஏதுன்னா இறைவன்னா என்ன, பதினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நான் ஏது நீ ஏதுன்னா, நான் ஏதுன்னு சொல்ற இடத்துல ஆன்மா, நீ ஏது அப்படின்னு சொல்ற இடத்துல இறைவன். இப்ப ஆன்மான்னா என்ன, இறைவன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறார். அப்புறம் என்ன சொல்றாருன்னா நாதன் நடம் ஏது, அஞ்செழுத்து தான் ஏது. நாதன் நடம் அது திருக்கூத்துன்னு சொல்லணும் இல்லையா, தில்லையம்பதியில் ஆடிட்டு இருக்கிறார்ல. அதாவது ஐம்பெரும் கூத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல், விரிவா சொல்லக்கூடிய சைவ சித்தாந்த நூல் எதுன்னா நமக்கு உண்மை உலகம் தான். அதே மாதிரி அஞ்செழுத்தை பற்றி சொல்லுவது இதுதான். நாதன் நடம் ஏது, அஞ்செழுத்து தான் ஏது. தான் ஏது அப்படிங்கிறது என்னன்னா தேசிகன்னா குருநாதன் அர்த்தங்க. தான் ஏது அப்படின்னா முக்தியினுடைய இயல்பு என்ன, முக்தின்னு சொல்றீங்களா, முக்தியில வந்து ஆன்மா எப்படி இருக்கும், அதனுடைய இயல்பெல்லாம் நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த 8 கேள்விக்கு விடை சொல்றது அந்த நூலு, வேற ஒன்றும் கிடையாது. இந்த 8 கேள்விக்கு விடை சொல்லணும், அதுதான் அந்த நூலு. முதல் கேள்விக்கு வந்து 6 தத்துவங்கள் எது அப்படின்னு சொல்லி, அதுக்கு விடை எதுனா 4வது பாட்டுல இருந்து 21வது பாட்டு வரைக்கும். நம்ம 10 பாட்டு பார்த்துருக்கோம் இல்லைங்களா, போன வகுப்புல 10 பாட்டு பார்த்துருக்கோம். அதாவது 4வது பாட்டுல இருந்து தத்துவங்கள், அதாவது மொத்தம் தத்துவம் வந்து இனிமேல் வரக்கூடியது எல்லாமே தத்துவமா இருக்கு. எது வரைக்கும் இருக்கு அப்படின்னா நீ ஏது அப்படிங்கிற வரைக்கும் 29வது பாட்டு வரைக்கும் நீ தத்துவத்தை தான் பேச போறோம். முதல்ல தத்துவம்னா என்ன அப்படின்னா, அதாவது ஆன்மா அறிவு வளர்ச்சி அடைவதற்கு துணை செய்யக்கூடிய கருவிகள் தான் தத்துவம் அப்படிங்கிறது. அதுல ஆன்ம தத்துவம் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆன்ம தத்துவம் எவ்வளவுனா 24 ஆன்ம தத்துவங்கள் குறிச்சு வச்சிருக்க. அப்புறம் வித்யா தத்துவங்கள் 7, 24 7 31. சிவ தத்துவம் 5, மொத்தம் 36 தத்துவம். ஆன்ம தத்துவங்கள் 27, வித்யா தத்துவங்கள் 7, அப்புறம் சிவ தத்துவம் 5. இதுதான் நமக்கு தத்துவம் 36 அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த பேப்பர் கையில் கொடுத்துருக்கு பாருங்க, அதை அப்படியே கையில் எடுத்துக்குங்க. அது ஒரு தடவை சொல்லிடுறேன், அப்புறம் அந்த பாடம் வரும்போது நீங்க பாத்துக்கங்க. கீழே இருக்குது பாத்தீங்களா, கீழே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் இருக்குது பாருங்க, ஆகாயம், காற்று, தீ, நீர், மண். இது பஞ்சபூதம். இதெல்லாம் வந்து கண்ணுல பார்த்தா தெரியற மாதிரி இருக்கக்கூடிய பூதங்கள் தான் இந்த 5. கண்ணுல பார்த்தா தெரியும், ஆகாயம் தெரியும், காத்து அடிக்கிறது தெரியும் நமக்கு, தீ தெரியும், நீர் தெரியும், மண் தெரியும். இது 5 வந்து இது 5 வந்து அடிப்படையா இருக்கக்கூடியது இந்த 5 பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது. இந்த பஞ்சபூதங்களுக்கு ஒரு சூக்கும பஞ்சபூதம் இருக்குது, கண்ணுல பார்க்க முடியாது. பஞ்சபூதங்களுக்கே காரணமா இருக்கிறது சூக்கும பஞ்சபூதம் சொல்லுவாங்க. சூக்கும பூதங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் தான் தன்மாத்திரை அப்படின்னு சொல்லி பேருங்க. தன்மாத்திரை, புலன்கள் எல்லாம் ஒண்ணுதான். இந்த தன்மாத்திரை அப்படிங்கறத மேல, அதுக்கு மேல இருக்குது பாருங்க, ஓசை, ஊறு, ஒலி, சுவை, நாற்றம். இது எப்படின்னா இந்த ஓசை அப்படிங்கிற அந்த சத்தத்திலிருந்து தான் ஆகாயம் தோன்றுகிறது. அதே மாதிரி பரிசம் என்று சொல்லக்கூடியதிலிருந்து தான் காற்று தோன்றுவது. அப்புறம் ஒளி என்று சொல்லக்கூடிய அந்த ரூபத்திலிருந்து தான் தீ தோன்றுவது. சுவை என்று சொல்லக்கூடிய ரசத்திலிருந்து தான் நீர் தோன்றுவது. அப்பு என்று சொல்லக்கூடிய நீர் தோன்றுவது. நாற்றம் அதாவது வாசனை, அந்த கந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா, அதிலிருந்து தோன்றுவதுதான் மண். மண் வாசடிக்கும், மழை பெஞ்சதுன்னா மண் வாசடிக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. மண் வாசடிக்குது, மழை வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப மண்ணுக்கு இயற்கையாகவே ஒரு வாசனை உண்டு. அதுதான் நாற்றம் அப்படிங்கிற அந்த தன்மாத்திரையிலிருந்து தோன்றுவது மண் என்று சொல்லி, பிருதிவி என்று சொல்லக்கூடிய மண்.
இப்ப இது 5 வந்து 10 இருக்குது இல்லையா, 10ல 5 வந்து தூல பூதங்கள் அப்படின்னு சொல்லுவது. அதுக்கு மேல் இருக்கக்கூடியது சூக்கும பூதங்கள் என்று சொல்லக்கூடிய தன்மாத்திரைகள் என்று சொல்லுவது. இப்ப 10 பார்த்தாச்சு, மொத்தம் ஆன்ம தத்துவம் 24ல 10 பார்த்தாச்சு இல்லைங்களா. அதற்கு மேல இருக்கக்கூடியது இந்த நமக்கு இருக்கக்கூடிய பொறிகள். என்னென்ன பொறி? அதாவது காது, அப்புறம் வாயு, மூக்கு, அப்புறம் கண்ணு, உடம்பு இல்லைங்களா. இது 5 தான் வந்து ஞானேந்திரியம் அப்படின்னு சொல்ல. ஞானேந்திரியம்னா அறிதல் கருவின்னு பெறுங்க. அறியக்கூடிய கருவிகள் 5. அதாவது கண்ணு வந்து பார்க்குது இல்லைங்களா, காது கேட்பது, வாயு பேசுவது, சாப்பிடுவது, அப்புறம் அடுத்தவங்களை பேசுறது எல்லாமே அதுல வந்துடுதுன்னு வச்சுக்கலாம். வாய்க்கு பெரிய வேலை இருக்கு இல்லைங்களா. அப்புறம் வந்து உடம்பு ஸ்பரிசம் அப்படிங்கிறது உணர்வு, நம்ம உடம்பு உணர்வு இல்லைங்களா. இதெல்லாம் வந்து ஞானேந்திரியம் அப்படின்னு சொல்லி பேர் இருக்கு. செவி, வாய், கண், மூக்கு, நாக்கு என்று சொல்லி இது வந்து 5 வந்து செவி, வாய், கண், மூக்கு, நாக்கு. இது 5 வந்து ஞானேந்திரியம். அப்புறம் கண்மேந்திரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கண்மேந்திரியம் அப்படின்னு என்னன்னா தொழில் செய்யக்கூடிய கருவிகள், தொழில் கருவிகள் அப்படின்னா கை இருக்குது, ஏதாவது ஒரு வேலை செய்யும் இல்லையா, அதுக்கு பேர் கை. அப்புறம் கால் நடக்கிறது. அப்புறம் வந்து எருவாய் கருவாய் அப்படிங்கிறது, அதாவது சிறுநீர் கழிப்பது, அதே மாதிரி புணர்ச்சி இன்பங்கள் அனுபவிக்கக்கூடியது. அப்புறம் வந்து மலக்கழிவுகள் போக்குவது, இதெல்லாம் எருவாய் கருவாய் அப்படின்னு சொல்றது. வாய் பேசுவது, இது வாய். அதுல வந்து நாக்கு சொன்னாங்க, இதுல வந்து வாய். ரெண்டும் ஏறத்தாழ ஒரே மாதிரி தான் இருக்கு இல்லையா. அதாவது ஞானேந்திரியத்தில் வரக்கூடிய வாயும் அந்த நாக்கு, அதே மாதிரி கண்வேந்திரியத்தில் வரக்கூடிய வாய், ரெண்டும் ஏறத்தாழ ஒண்ணுதான் வைங்களேன். இப்ப ஞானேந்திரியம் பார்த்தாச்சு, கண்மேந்திரியம் பார்த்தாச்சு, அப்புறம் பஞ்சபூதங்கள் பார்த்தாச்சு, தன்மாத்திரைகள் பார்த்தாச்சு, 20 பார்த்தாச்சு இல்லைங்களா. இன்னொரு 4 வேணும் நமக்கு. 4 என்னன்னா அந்த கரணங்கள் அப்படின்னு சொல்லி 4ங்க. இதுல வந்து அந்த கரணம் எங்க போட்டிருக்கு அப்படின்னா புத்தி, அதான் ஒரே இடத்துல போடல, அங்கங்க இருக்கு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4ன்னு சொல்லுவாங்க, 3ன்னு சொல்லுவாங்க. அதாவது புத்தி, மனம், புத்தி, சித்தம் 2 ஒன்னாக்கு சொல்றதும் வழக்கு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4 தன்மாத்திரைகள். எழுதிக்கங்க அதைய. தன்மாத்திரைன்னு தனியாக அதில் இல்லை, அதனால குழப்பமா இருக்கும். மனம் இருக்குது, அதே சித்தம்னு போட்டிருக்குது. அப்புறம் புத்தி இருக்கு, அகங்காரம் இருக்கு, 3 இருக்குது பாத்தீங்களா. அப்ப மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இது 4 வந்து அந்த கரணங்கள். அந்த கரணம் என்னன்னா அந்த உள்ளே அர்த்தம், உட்கருவிகள் அர்த்தம். உள்ள இருக்கக்கூடிய கருவிகள். மனம் எங்க இருக்கு? உள்ளுக்குள்ள இருக்கு. அப்புறம் புத்தி எங்க இருக்கு? அதுவும் உள்ளுக்குள்ள இருக்கு. அகங்காரம் அதுவும் உள்ளுக்குள்ள இருக்கு. சித்தம் அதுவும் உள்ளுக்குள்ள இருக்கு இல்லைங்களா. இது 4 வந்து அந்த கரணங்கள் பேருங்க. இப்ப இது மொத்தம் இந்த 24 தத்துவம் சொன்னோம் இல்லையா, இதுதான் வந்து இந்த 24 தத்துவங்கள் தான் ஆன்ம தத்துவங்கள் அப்படிங்கிறது. ஒன்றும் இல்லை. இப்போ மனம் அந்த கரணம் சொன்னோம், அதே மாதிரி ஞானேந்திரியம் சொன்னோம். இது எங்க வருதுன்னா பெரிய புராணத்துல புறக்கருவிகள் அப்படிங்கிறது ஞானேந்திரியம், வெளியில் இருக்கக்கூடிய கருவிகள். அகக்கருவிகள் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கரணங்கள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். சுந்தரர், எங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லையம்பதி போறார். தில்லையம்பதி போய் வழிபாடு செய்யற பொழுது, இப்ப கோயில் அப்படின்னா எல்லாம் வருவாங்க போவாங்க, நைவேத்தியம் எல்லாம் போயிட்டு இருக்கும், தூப தீபங்கள் எல்லாம் காமிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வாசனை ஒரு பக்கம் வரும், ஓசை ஒரு பக்கம் கேட்கும், மோதிட்டு வந்து அப்படியெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா சுந்தரர் போய் அங்க நின்ன உடனேயே புறக்கருவிகள் அப்படிங்கிறது 5 இருக்குது பாருங்க. என்னென்ன இருக்கு? செவி, வாய், கண், மூக்கு, ஸ்பரிசம். காது கேட்கல அவருக்கு, மூக்குல வேற எந்த மனமும் அவருக்கு தெரியல. உடம்புல பக்கத்துல வந்தெல்லாம் இடிச்சிட்டு எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது அவருக்கு. யாராவது வந்து மோதினாங்க, பிடிச்சாங்க, பண்ணாங்கன்றதெல்லாம் எதுவுமே அவருக்கு
தெரியாது. கண்ணு மட்டும்தான் வேலை செய்யுது. 5 கருவிகள்ல கண்ணு மட்டும் வேலை செய்யுது. அந்த கண்ணு எங்க வேலை செஞ்சுட்டு இருக்கு? அந்த பெருமானுடைய தூக்கிய திருவடியவே பார்த்துட்டு இருக்கு, வேற எதையும் பார்க்கல. அதான் 5 பேர் அறிவும் கண்களே கொல்லங்க. இப்ப நமக்கெல்லாம் எப்படி அப்படின்னா, நல்ல சாமி விட்டுருப்போம், யாராச்சும் பேசினா நமக்கு காது கேட்கும் இல்லைங்களா? அப்புறம் யாராவது ஒருத்தர் பக்கத்தால வந்தாங்கன்னா திரும்பி பார்ப்போம். ஆனா சுந்தரர் அப்படிலாம் பார்க்கல. அதான் 5 பேரறிவும் கண்களே கொல்ல அப்படின்னாரு. அப்படின்னா மற்ற கருவிகள் எதுவும் வேலை செய்யல. அப்புறம் அடுத்து சொல்லாரு பாருங்க, கரணங்கள் 4 சிந்தையே ஆக அப்படின்னாரு. 5 பேரறிவும் கண்களே கொல்ல, அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக அப்படின்னாரு. 4 கரணம் உட்கரணம் இருக்கு. உட்கருவிகள் 4, மனம் இருக்குது, புத்தி இருக்குது, சித்தம் இருக்குது, அகங்காரம் இருக்கு. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலையும் இருக்கு. மனத்தினுடைய வேலை என்ன? பற்றுதல். மனம் வந்து பற்றுதல். அப்புறம் சித்தம் சிந்திப்பது, புத்தி வந்து நிச்சயித்தல். ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கங்களேன், தூரமா பொறுத்து ஒருத்தர் வராங்க, மனசு வந்து அது போய் பற்றுறது. அப்புறம் யாரோ வராங்க அப்படிங்கிறது புத்திக்கு தெரியுது. சித்தம் என்ன செய்யும்? இல்ல வரவர் அவர் தான், ராமசாமி தான் வராரு, வேலுச்சாமி தான் வராரு, நிச்சயம் செய்வது என்னன்னா சித்தம். அப்புறம் அகங்காரத்துக்கு என்ன வேலைன்னா, வந்தது அவரே தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லைன்னு முனைத்து நிற்பது அகங்காரம். இத்தனை கருவி இருக்கு உள்ளுக்குள்ள, நமக்கு தெரியாமையே இத்தனை கருவிகள் இருக்கு. ஆனா சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு என்ன வேலை செஞ்சது அப்படின்னா, அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக அப்படின்னாரு. கண்ணு வந்து தூக்கிய திருவடியை பார்த்துட்டு இருக்கு. சிந்தை முழுக்க யார் இருக்கா? ஊத்த பெருமான் இருக்கிறாரு. அப்புறம் நமக்கு 3 குணங்கள் இருக்கு. இதுல இருக்குது, தத்துவத்துல வருது. 3 குணங்கள் என்னன்னா, ரசோ குணம் என்று சொல்லுவது, அப்புறம் தாமத குணம் என்று சொல்லுவது, அப்புறம் சாத்வீகம் என்று சொல்லக்கூடிய 3 குணம். ரஜோ குணத்தினுடைய வேலை என்னன்னா, ரொம்ப கோபமா இருக்கிறது, யாரை பார்த்தாலும் நம்ம பேசுறது, எப்பொழுதுமே ஒரு டென்ஷனாவே இருக்கிறது. அதுக்கு அங்க வந்து ஆணவ மலம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆணவ மலம் அதிகமா இருந்ததுன்னா இந்த மாதிரி எல்லாம் யாரை பார்த்தாலும் கோபப்படுறது, சண்டைக்கு போறது, யாரையாவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறது, அப்புறம் எதுலையுமே வந்து ஒரு திருமுறைகள்ல ரொம்ப ஈடுபாடு இல்லாம இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, ஆணவ மலம் மேலோங்கி இருக்கும். அது ரஜோகுணம், அதுக்கு பேரு. அப்புறம் இன்னொருத்தர் ஒரு சிலர் எப்படின்னா, எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பாங்க, எதை கேட்டாலும் அவங்களுக்கு அது ஒரு பெரிய விருப்பம் இருக்காது. அதுக்கு பேரு தாமத குணம்னு பேருங்க. அங்கேயும் ஆணவ மலம் தான் இருக்கு. இன்னொரு குணம் இருக்கு, சாத்வீக குணம் அப்படின்னு சொல்லி இருக்கு. சாத்வீக குணம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து என்ன, ஒரு கற்பூரத்துல தீ பத்தினா எப்படி அது மாதிரி பிடிச்சுக்குவாங்க. ஒரு தடவை சொன்னாவே பத்திக்குவாங்க. அப்படின்னா இறைவனுடைய திருவருள்ல அவ்வளவு ஒரு ஈடுபாடு இருக்கு. இப்போ சுந்தரருக்கு அப்படி எப்படி இருக்கிறாருன்னா, எங்க குணமொரு 3 சாத்விகமேயாக அப்படின்னு எப்படி சாமியை வழிபாடு செய்யணும் பாருங்க. 5 பொறிகள் எதுவும் வேலை செய்யக்கூடாது. கோயிலுக்கு வந்துட்டா கண்ணு மட்டும்தான் வேலை செய்யணும். அந்த கண்ணு எங்க இருக்கணும்? பெருமானுடைய திருவடியில தான் இருக்கணும். அப்புறம் 4 அந்த கரணங்கள்ல சிந்தை மட்டும்தான் இருக்கணும். மனமெல்லாம் வேலை செய்யக்கூடாது, புத்தி வேலை செய்யக்கூடாது, சிந்தை மட்டும் இருக்கணும். சிந்தை எங்க இருக்கணும்? இறைவனுடைய திருவடியிலே சிந்திச்சுட்டு இருக்கணும். குணம் அப்படின்னா 3 குணங்கள்ல கோயிலுக்கு வந்தாச்சு அப்படின்னா என்ன இருக்கணும்? நமக்கு சாத்வீக குணம் தான் இருக்கணும். சொல்லுவாங்க இல்லைங்களா, அவ்வாறு ரொம்ப சாத்வீகமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையாவே ஒரு சிலருக்கு அந்த குணம் இருக்கும் இல்லைங்களா. அந்த சாத்வீக குணத்தில் இருக்கிற பொழுதுதான் நம்ம நல்லதை எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். புராணங்கள் கேட்க முடியும், சைவ சித்தாந்தம் படிக்க முடியும், பெரிய புராணம் சிந்திக்க முடியும், திருமுறைகள் சிந்திக்க முடியும். இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு துணை செய்யக்கூடிய குணம் என்னன்னா சாத்வீக குணம் தான். சாத்வீக குணத்தில் இருக்கிற பொழுதுதான் ஒரு மனிதன் நல்லதை எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். சாத்வீக குணமே இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம நல்ல விஷயங்கள் எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. இதுதான் வந்து சாத்வீக குணம் அப்படிங்கிறது. நம்பிகள் பெருமான வழிபாடு செய்யற பொழுது இந்த மாதிரி வழிபாடு செஞ்சார். அதான் சேக்கடா பெருமான் நமக்கு அங்க சொல்றாரு. அதான் சொல்ற, வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்துனார். பேரின்ப வெள்ளம்னா என்ன தெரியும்? வெள்ளம்னா என்னன்னா, அளவிட்டு சொல்ல முடியாததுக்கு பேர் வெள்ளம், கடல் அப்படின்னு வந்தா என்ன அர்த்தம்னா, அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லைன்னு அர்த்தம். கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு எதிர் விழுந்து எழுந்து மெய்குலைய அண்டர் முன்பு நின்று ஆடினார் பாடினார் அழுதார். யாரு? அப்பர் சாமிகள் கைலை காட்சி பார்க்கிற பொழுது. அப்ப ஆனந்த கடல், அப்படி கண்ட ஆனந்த கடல் அப்படின்னு என்னன்னா, அளவிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறதுக்கு பேரு கடல். அதே மாதிரி வெள்ளம் அப்படின்னா அளவிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறதுக்கு பேர் வெள்ளம். அதான் அந்த இடத்துல சுந்தரர் அந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்தார். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள, அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக,
குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்துவிகமேயாக இந்துவால் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தில் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அவருடைய நிலைப்பாட்டை சொல்றாருங்க. அடுத்த பாட்டுல சொல்வாருங்க, இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாருன்னா சுந்தரர் கைலாயத்தில் இருந்தவர் இல்லைங்களா? கைலாயத்தில் யாரு கூட இருந்தாரு? சாமி கூட இருந்தார். சாமிக்கு அணுக்கு தொண்டரா இருந்தவர் இல்லையா? பூவும் நீரும் கொண்டு அணைந்து நின்றவர் நம்பிகள். அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அப்படிதான் நமக்கு. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா சேக்கிழார் பெருமான், அங்கிருந்ததை விட இந்த மண்ணுலகத்துல வந்த வாழ்க்கை பெரிய இன்பமா இருந்தது அவருக்கு அப்படின்னு சொல்றாரு. கூத்த பெருமான வழிபாடு செய்தது தென்னிலா மலர்ந்த வேணையாய் உந்தன் திருநடங்கும்பிட பெற்று மண்ணிலே வந்த இப்பிறவிய வாலிதாம் இன்பமாம் என்று கண்ணில் ஆனந்த அறிவினீர் சொல்லிய கைமலர் உச்சி மேல் குவித்து பண்ணினால் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார் அப்படின்னாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த அந்த ஒரு அனுபவம் வரணும். சுந்தரருக்கு அந்த அனுபவம் வந்ததுங்க. அது என்ன சொல்றாருன்னா, மண்ணிலே வந்த இப்பிறவியே வாலிதாம் அப்படின்னு என்ன தெரியுங்களா? எல்லையில்லாத இன்பங்கிறது. அப்போ கைலாயத்தில் இருந்ததை விட ஒரு பெரிய இன்பம் அவருக்கு எங்க கிடைச்சிருக்குதுன்னா சிதம்பரத்தில் கிடைச்சிருக்கு. அப்பர் சாமிகளுக்கு ஒரு இன்பம் கிடைச்சது திருவண்ணாமலையில. திருவண்ணாமலையில அப்பர் சாமி பெற்ற இன்பத்தை சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்றாரு அப்படின்னா, தங்கு பிறப்பை வீட்டினுக்கு மேலாம் பெருமை சாதித்தார் அப்படின்னு. இந்த பிறப்பே வீடு பேர் அடைஞ்சா என்ன இன்பம் கிடைக்கும், அதை விட பல மடங்கு இன்பம் அப்பர் சாமிகளுக்கு திருவண்ணாமலையில் கிடைச்சது. அப்படின்னா பெரியவங்க எப்பொழுதும் அதுலயே இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் சைவ சித்தாந்தத்தோட பொருத்தி பார்க்கணும். நம்ம தத்துவங்கள் அப்படின்னா நமக்கு தத்துவங்கள் எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிறது பல இடங்கள்ல வருது. கண்ணப்பநாயனார் பணத்துல ரொம்ப நல்லா சொல்லியிருக்கிறார். இந்த மலை ஏறி போற பொழுது சொல்லுவார் சேக்கிழார் பெருமாள், வேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி ஆனையாம் சிவத்தை சார அனைவரும் போல ஐயர் அப்படிங்கிறார். ஆனையாம் சிவத்தை, ஆனையாம் சிவம்னா அருள் சக்தியோடு கூடிய சிவம். அப்படி ஆனையாம் சிவத்தை சார் அனைவர் போல் ஐயர் அப்படின்னு. பேணு தத்துவங்கள் என்ன பெருகு சோபானம் ஏறி மலை ஏறிட்டு போனார் அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா சேக்கிழார் பெருமான் அப்படி சொல்லல. தத்துவங்களை எல்லாம் கடந்து போனார். 36 தத்துவங்களை கடந்து போனா தான் சிவபெருமானை பார்க்க முடியும். அது தத்துவ அதீதி, அதெல்லாம் அதுக்கு மேல இருக்கிறாரு சாமி. 36 தத்துவம், அதுக்கு மேல சொல்லுலகம், அதுக்கு மேல பொருள் உலகம், அதுக்கு மேல பெருமான் இருக்கக்கூடிய சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், அதுக்கு மேல சாமி இருக்கிறார். அப்படி அந்த இடத்துக்கு தினனார் போயிருக்கிறார். அதுதான் அவங்களுக்கு பெரியவங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு. வழிபாடு அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா அப்படிதான் இருக்கும் இல்லைங்களா? அதான் இப்ப இது குணம் 3 குணம் சொல்லியாச்சு. அதற்கடுத்தது வித்யா தத்துவம். கீழ இருந்து நாம வர்றோம். அடுத்தது வித்யா தத்துவம். வித்யா தத்துவம் என்ன தெரியுங்களா? வித்யான்னா வித்தைன்னு அர்த்தம். வித்தைன்னு என்னன்னா அறிவுன்னு அர்த்தம். ஆன்மாவின் அறிவு வளர்ச்சிக்கு துணை நிற்கக்கூடிய கருவிகள் தான் வித்யா தத்துவம். இது வித்யா தத்துவம் 7 சரிங்களா? வித்யா தத்துவம் 7. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். மாயை அப்படிங்கிறது அதுல வந்துடும். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்று சொல்லி புருடன் சேர்த்தன். அதுல புருடன் அப்படின்னா இதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருள் அர்த்தம், வேற ஒன்றும் இல்ல. ஆன்மாதான் புருடன். இந்த இடத்துல இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருள் பேர் தான் புருடன். கால தத்துவம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சும்மா கேட்டுங்க, அப்புறம் பயம் வரப்போது பார்த்துக்கு. கால தத்துவம்னா கால தத்துவத்தினுடைய வேலை என்னன்னா, இந்தந்த காலத்துல நம்ம இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நியதி இருக்கு, காலம் இருக்கு. இந்த காலத்துல இதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது கால தத்துவத்தினுடைய வேலை. நியதி தத்துவம் அப்படிங்கிறது என்னன்னா, அவரவர் அனுபவித்த அந்த வினையினுடைய பயனை அவரவரே அனுபவிக்க செய்வது நியதி தத்துவம். நீங்க செய்யற பாவத்தை புண்ணியத்தை நான் அனுபவிக்க முடியாது. நான் செய்யக்கூடிய பாவ புண்ணியத்தை நீங்க அனுபவிக்க முடியாது. அதே மாதிரி அப்பா அம்மா செய்யற பாவ புண்ணியத்தை நான் சொல்றேன். நம்ம பெரியவங்க செஞ்ச பாவம் புண்ணியம் அதெல்லாம் அவைகளோட சரி. நீங்க என்ன புண்ணியம் செய்யறீங்களோ, என்ன பாவம் செய்யறீங்களோ அதுதான் உங்களோட வரும். அப்பா அம்மா செய்யறதெல்லாம் உங்களுக்கு அப்படியே சொத்து மட்டும்தான் அப்பா அம்மா சம்பாதிச்சது வருமே ஒழிய, பாவ புண்ணியங்கள் நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதுதான் வரும். அதனால நீங்க செய்யணும் புண்ணியம். எங்க அப்பா செஞ்சுட்டாரு, எங்க அம்மா செஞ்சுட்டாங்க, போதும் அது அப்படி எல்லாம் கிடையாது. அவரவர் செய்த வினையின் பயனை அவரவரே நுகர செய்வத நீதி தத்துவத்தினுடைய வேலை. நீதினா என்ன? நீதி. அதுதான் நீதி தத்துவத்தினுடைய வேலை. காலம், நியதி. கலை அப்படின்னா கலை தத்துவத்தினுடைய வேலை என்னன்னா, கலை அப்படின்னா கழித்தல்னு பேருங்க தமிழ்ல. கலை அப்படின்னா கழித்தல். நமக்கு இருக்கக்கூடிய ஆணவ மலத்தை
கொஞ்சம் நீக்கி அறிவு வளர்ச்சிக்கு துணை செய்யக்கூடிய ஒரு தத்துவம் கலை. அப்புறம் வித்தை அப்படிங்கிறது அறிவு, அறிவு வளர்ச்சிக்கு துணையாக இருக்கக்கூடியது கலை வித்தை. அராகம் அப்படிங்கிறது நமக்கு அந்த முனைப்பை கொடுப்பது. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுல ஒரு உறுதி வேணும் இல்லைங்களா, ஒரு எழுச்சி, அதை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை தூண்டுவது அது. புருடன் அப்படிங்கிறது இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆன்மா தான் புருடன். இது எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியதுதான் புருடன். நம்ம மாயை அப்படிங்கிறது அதுல சேர்த்திக்கணும். இதுதான் வித்யா தத்துவம் என்று சொல்லுவது. அதற்கடுத்து சிவ தத்துவம். சிவ தத்துவத்துல அதாவது அதுக்கு பேரு சுத்த தத்துவம்னு பேருங்க. சிவ தத்துவத்துக்கு பேரு. ஏன்னா இறைவன் இருந்து தொழில் செய்யக்கூடிய இடம் சுத்த தத்துவம். ஏன்னா சுத்தம்னா என்னன்னா, சுத்தம் அசுத்தம் ரெண்டு இருக்கு. சுத்தமாயி அசுத்தமாயி. அப்படின்னா சுத்தம்னா அசுத்தம்னா என்னன்னா, ஆணவ மல கலப்பு இருக்கக்கூடிய பகுதி அசுத்தம், ஆணவ மலம் இல்லாத பகுதி சுத்தம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்ப ஆணவ மலம் அங்க சுத்த தத்துவத்தில் ஆணவ மலம் கிடையாது. வித்யா தத்துவத்தோட முடிஞ்சு போச்சு. சுத்த தத்துவத்தில் என்ன இருக்கு அப்படின்னா, அதாவது சுத்த வித்தை, சாதாக்கியம், சுத்த வித்தை, ஈஸ்வரம், சாதாக்கிய, விந்து, நாதம். இதான் 5 சுத்த தத்துவம் என்று சொல்லக்கூடிய 5 தத்துவங்கள். முதல்ல சுத்த வித்தை, அப்புறம் ஈஸ்வரம், அப்புறம் சாதாக்கியம் என்று சொல்லக்கூடிய சதாசிவம், அப்புறம் விந்து தத்துவம், நாத தத்துவம். அதுக்கு மேல சுத்தமாயி அசுத்தமாயி அதெல்லாம் அப்புறம் அது வருது. மேல இருந்து எடுத்துட்டோம்னா சைவ சித்தாந்தத்துல மேல இருந்து அந்த சார்ட் இருக்கு பாருங்க. அவர் ஐயாவுக்கு அதை கொடுத்துட்டீங்களாப்பா? பேப்பர் வாங்கிட்டீங்களா? தத்துவ பேப்பர் கடைசியா வந்தவங்களுக்கு தத்துவ விளக்க பாடம் இருக்கு, அதை வாங்கிக்கோங்க. அப்பதான் புரியும். இந்த வகுப்பு அதான் புரியும். யார் யார் வாங்கலையோ அவங்க வாங்கிக்கோங்க. இல்ல போன மாசம் கொடுத்த புக்கே தான். யாரு கேட்டாங்க? கொடுத்துட்டீங்களா? எல்லாரும் வாங்கிட்டாங்க. இருக்குதா இல்லையா? சும்மா தெரிஞ்சுங்க, அவ்வளவுதான். அப்புறம் போய் உள்ள போய் பாத்துக்கலாம். மேல பாருங்க, சைவ சித்தாந்தம் இருக்கா? சைவ சித்தாந்தத்தில் சொல்லக்கூடிய உண்மை பொருள் 3. இந்த 3 பொருள் சொல்றோம் பாத்தீங்களா? இப்ப அது சொல்லக்கூடிய 3 பொருள் என்னைக்கு அழியாது. பதி, பசு, பாசம். இறைவன், உயிர், அப்புறம் இருக்கக்கூடிய மலங்கள் இல்லைங்களா? பாசம்னா மலம், ஆணவ மலம், ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடியது. அந்த இறை, உயிர், பசு அப்படிங்கிறத இறைவன், அப்புறம் பசு என்று சொல்லக்கூடிய ஆன்மா, பாசம் என்று சொல்லக்கூடியது. அவத பாசத்துல 3 இருக்கு. ஆணவம், கண்மம், மாயை. சாட்ல அப்படியே பார்த்துட்டே வாங்கல. இந்த மாயை 2ங்க. சுத்தமாயி அசுத்தமாயி. இப்ப சொன்னோம் இல்லையா, ஒரு குண்டுமணி இருக்குன்னு வச்சுங்களேன். குண்டுமணி பார்த்தா மேல சிகப்பா இருக்கும், கீழே கருப்பா இருக்கும். கருப்பா இருக்கிறது அசுத்தமாயி, சிகப்பா இருக்கிறது சுத்தமா. அப்படி வச்சுக்கோங்களேன். ஒரு குண்டுமணி, அதுதான் மாயை அப்படிங்கிறது. அதுல பாதி அசுத்தமாயி, பாதி சுத்தமாயி. கருப்பா இருக்கிறது அசுத்தமாயி. ஏன்னா ஆணவ மலத்தினுடைய நிறம் கருமை, இறைவனுடைய நிலம் செந்நிறம். அதனால அப்படி வச்சுக்கலாம். அவர் குண்டுமணியில சிகப்பு பகுதியெல்லாம் சாமி இருக்கக்கூடிய சுத்தமாயின்னு வச்சுங்களேன். கருப்பு பகுதியெல்லாம் அசுத்தமாயி நம்ம இருக்கக்கூடியது, நம்ம ஆணவ மலம் இருக்கக்கூடியது. நம்ம எல்லாம் ஆணவ மலச்சார் உடையவர்கள், மும்மல ஆன்மாக்கள். அதனால நமக்கெல்லாம் அப்படிதான். அப்புறம் சுத்தமாயில என்னன்னா இந்த 5 தத்துவம் சொன்னோம் இல்லையா? சுத்த வித்தை, ஈஸ்வரம், சதாக்கியம், விந்து, நாதம். கீழே இருந்து மேல போகணும். நாத தத்துவம், விந்து தத்துவம், சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை அப்படிங்கிறது. இந்த சாதாக்கியம் இருக்கு பாருங்க, சதாசிவம். அதுதான் சிவலிங்க திருமேன். அதுல இருக்கக்கூடியதான் சிவலிங்க திருமேன். வழிபாட்டுக்குரியது அதுதான் நமக்கு. சுத்தமாயி இதோட முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது அசுத்தமாயி.
அசுத்த மாயில அப்படியே கீழே வந்தீங்கன்னா அது அதோ மாயை, மாயை மோகினி அப்படிங்கிறது. அதுல தான் வந்து இந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் முதல்ல வித்யா தத்துவம். அதுல கலையிலிருந்து பிரிஞ்சு வர்றது வித்தை, அராகம், பிரகிருதின்னு ஒண்ணு இருக்கு. மாயையில வந்து சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை, 3 மாயை இருக்கு. ஆனா நம்ம 2 தான் பேசுறோம். 3 மாயை இருக்கு. அத பிரகிருதின்னு இருக்கு. அதுல இருக்கக்கூடிய தத்துவங்கள் வந்து குண தத்துவம். அப்புறம் கீழே வர வர அப்படியே எல்லாம் 3 சாத்வீக, ராசதம், தாமதம் என்று சொல்லக்கூடிய 3 குணங்கள் சொல்லுது. அதற்கு அடுத்தது வந்து ஞானேந்திரியம், கண்மேந்திரியம். ஞானேந்திரியம் என்று சொல்லுவது அறிகருவிகள். அதான் ரொம்ப முக்கியங்க. ஞானேந்திரியம் அப்படிங்கிறது அறிகருவிகள். அறிகருவிகள்னா செவிவாய், கண்மூக்கு, ஸ்பரிசம், அப்புறம் நாக்கு இல்லைங்களா. அப்புறம் கண்மேந்திரியம் என்று சொல்லக்கூடியது தொழில் செய்யக்கூடிய கருவிகள். வாயு, காலு, கையு, எருவாய், கருவாய். அப்புறம் ஓசை, ஊறு, ஒலி, சுவை, நாற்றம்ங்கிறது தன்மாத்திரைகள். அதாவது தன்மாத்திரைகள் இருந்து தோன்றுவதுதான் ஆகாயம், காற்று, இந்த பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் எதிலிருந்து தோன்றுகிறது அப்படின்னா ஓசை என்று சொல்லக்கூடிய சத்தத்திலிருந்து தோன்றுவதுதான் ஆகாயம். அதுக்கு பேர் வந்து தூள சூக்கும பஞ்சபூதம் பேருங்க. ஊறு என்று சொல்லக்கூடிய பரிசத்திலிருந்து தோன்றுவதுதான் காற்று. அதே மாதிரி ஒளி என்று சொல்லக்கூடிய ரூபத்திலிருந்து தோன்றுவதுதான் தீ என்று சொல்லுவது. சுவை என்று சொல்லக்கூடிய அந்த ரசத்திலிருந்து தோன்றுவதுதான் நீர். நாற்றம் என்று சொல்லக்கூடிய அந்த கந்தத்திலிருந்து தோன்றுவது மண். இதான் வந்து 36 தத்துவங்கள். இனி நாம நூலுக்குள்ள போலாம். இப்ப நம்ம 10 பாட்டு பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா. 10 பாட்டு. இதுல வந்து முதல் கேள்வி என்னன்னா 6 தத்துவங்கள் யாது. முதல் எடுத்துங்க. இந்த கேள்வி முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்ப சொன்னோம் இல்லையா, 2வது பாட்டுல பாருங்க. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுட்டா இந்த நூல் போதும், முடிஞ்சது, அவ்வளவுதான். இப்பவே நீங்க 1 மணி நேரத்துல எல்லாம் தெரிஞ்சு எனக்கு அப்படின்னா அந்த நூலை படிச்சாச்சுன்னு அர்த்தம். இல்ல 3 மாசம் படிக்கலாம்னாலும் படிக்கலாம். இந்த கேள்விக்கு 8 கேள்வி இருக்கு. இந்த 8 கேள்விக்கும் பதில் தெரிஞ்சாச்சுன்னா நூல் முடிஞ்சது, அவ்வளவுதான். ஒரு ஆசிரியர்கிட்ட மாணவர் கேள்வி கேட்கறாங்க. இப்படி எல்லாம் சாமி எனக்கு சந்தேகங்கள் இருக்கு, இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. ஆசிரியர் பதில் சொல்றார். யார் ஆசிரியர்? அங்க மெய்கண்டார் தான் ஆசிரியர். மாணவர் யாரு? மனவாசம் கடந்தார். 51 மாணவர்கள் அவருக்கு. அதுல மனவாசம் கடந்தார் ஒண்ணு, அதே மாதிரி அல்லந்தி சிவாச்சாரியர் 2 பேர் தான் மெய்கண்டார்கிட்ட நேரடியா படித்த மாணவர்கள். நமக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்ல அவங்க 2 பேர் தான் நேரடியாக படித்த மாணவர்கள். இந்த கூட்டத்துல எல்லாரும் இருக்கிறாங்க. இவர் கேள்வி கேட்கிறார். யாரு? வனவாசம் கடந்தார் கேள்வி கேட்கிறார். அவர் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கேட்டு அப்புறம் அது புரியற மாதிரி நமக்கு அவர் சொல்றார். அதுதான் இந்த நூலே. அதுதான் 2வது பாட்டுல 6வது தத்துவம் ஏது அப்படின்னு சொல்றதுக்கு விடை. போன மாசம் கொஞ்சம் பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு 10 பாட்டு. அது பஞ்சபூதங்கள் பத்தி எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப 10வது பாட்டு இருந்து நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அதாவது பஞ்சபூதங்கள் தான் பார்த்தோம். பஞ்சபூதங்கள் என்னன்னு பார்த்தோம். பஞ்சபூதங்கள்ல என்ன? நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாசம், எவ்வளவுதான் இல்லைங்களா. அதுக்கு அதனுடைய வடிவம், அப்புறம் அதனுடைய நிறம், இதெல்லாம் தான் பார்த்தோம். ஒன்னும் பெரிய இது இல்லை. அது முன்னாடி பக்கத்துல இந்த அட்டவணையில வச்சு நம்ம பார்த்தோம். இப்ப 10வது பாட்டுல என்ன சொல்றாரு அப்படின்னா, 10வது பாட்டு பார்த்துட்டோம்ல. புலன்கள், ஐம்புலன்கள் பார்க்கணுமா? 11 பார்க்கணும். 10வது பாட்டுல அதான் உள்ளபடி மாம்போதம் மோதினோம் முந்தனக்கு கள்ளமிகம் ஐம்புலனும் கட்டுரைக்கில் மெல்லவே ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம், ஆசை தரும் ஐம்புலனே ஆம் என்று சொல்லி, அதான் பஞ்சபூதங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது சொல்றாருங்க. ஓசை, ஊறு, உரு, சுவை, நாற்றம். அதாவது பஞ்சபூதங்களுடைய சூக்கும தன்மாத்திரைகள் தான் இந்த 5ங்க. ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம் என்று சொல்லி இந்த 5 வந்து அதுதான் புலன்கள் தான். கள்ளமிகும் புலன், கள்ள புலனைந்தும் காணா மணிவிளக்கு என்று சொல்லி நமக்கு திருமந்தத்திலையும் சொல்றாரு இல்லைங்களா. உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம் வாழையும் வள்ளல் பிராணருக்கு வாய் கோபுர வாசல் தெல்லம் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காணா மணிவிளக்கு. அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா, இறைவனிடத்துல செல்லாம நம்மளை தடுத்து உலகியல் இன்பங்கள் கொண்டு போய் சேர்ப்பது புலன்களுடைய வேலை. மணிவாச பெருமான் சொல்லார் இல்லைங்களா, மாறி நின்று என்னை மயக்கிடும் அஞ்ச புலனைந்தன் வழியடைத்தமுது
ஊரினின்று என்னுள் எழுபரஞ்சோதி உள்ளவா காணவந்தருளாய் தேரணிந்தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறைகளை சிவனே இருளா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய மாறி நின்று என்னை மயக்கிடும் மஞ்ச புலன் அப்படின்னு சொல்றாரு. புலன் அப்படின்னா அதான் புலன் அர்த்தம் அதான். அதே மாதிரி நமக்கு தன்மாத்திரைகள் அப்படிங்கிறது அதான். இந்த தன்மாத்திரைகளை தத்துவங்கள் என்றும் ஐம்பொருள் என்று புலப்படும் தாத்துவங்கள் என்று முன்னே குறிப்பிட்டது நினைவிருக்கலாம் என்று சொல்லி சொல்றார். 5 புலன்கள் அப்படிங்கிறது என்னென்னு இப்ப தெரிஞ்சுக்கிறோம் நம்ம இல்லைங்களா. அதான் அதே மாதிரி 11வது பாட்டுல அறிதற் கருவிகள் என்று சொல்லக்கூடிய இப்ப சொன்னோம் இல்லையா, ஞானேந்திரியம். அதான் சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு கண்ணு மட்டும் வேலை செஞ்சுன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் அறிதற் கருவிகள் அப்படிங்கிறது. ஆமா, செவி வாய் கண் மூக்கு ஸ்பரிசம், செவி வாய் கண் மூக்கு ஸ்பரிசம் என்று சொல்லக்கூடியதுல இந்த அறிதற் கருவிகள் அப்படிங்கிறது ஞானேந்திரியம். இந்த 5 கருவிகள் தான் நமக்கு வந்து அறிதற் கருவிகள் என்று சொல்வது. கண்ணு பார்ப்பது, அதே மாதிரி காது கேட்பது, வாய் பேசுவது, ஸ்பரிசம் வந்ததை நுகர்வது. இதுதான் இதுல எல்லாத்துக்கும் இல்லாத ஒரு பெரிய ஒரு சிறப்பு கண்ணுக்கு உண்டுங்க. ஆமா, என்னன்னா அதாவது மற்ற பொறிகள் எல்லாம் வந்தா மட்டும்தான் அனுபவிக்க முடியும். கண்ணு மட்டும்தான் சென்று பற்றக்கூடிய ஆற்றல் இருக்கு. அது தனி ஒரு சிறப்பு உண்டுங்க. ஒரு தூரமா வரக்கூடிய ஒரு பொருளை கண்ணு தான் அப்படி சென்று பார்க்கும். காது வந்து ஓசை வந்தாதான் கேட்கும். அதே மாதிரி மூக்கு ஏதாவது நாற்றம் வந்தாதான் அது இது பண்ண முடியும். உடம்பு ஏதாவது ஒரு உணர்வு வந்தாதான் அனுபவிக்க முடியும். அப்படி எல்லா இதுவே கண்ணுக்கு மட்டும்தான் சென்று பற்றக்கூடிய ஆற்றல். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, சிவஞான மாபாடியத்தில் இது இருக்குது. சேக்கிழார் பெருமான் ஞானசம்பந்த பெருமானை நாவுக்கரசரை மட்டும் என்ன சொல்றார் அப்படின்னா, முதல் சந்திப்புல சொல்றார், அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சிறை கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டனர் இல்ல. அப்புறம் இருட்கடு உண்டவர்தம் அருளும் உலகமெல்லாம் மீண்டால் தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்களை ஞான கண்டும் அரசும் செஞ்சடை மாணவர் போய் சேர்ந்தார். முதல் சந்திப்பு. இந்த முதல் சந்திப்புல முதல் ஓமை என்ன சொல்றாரு, அருட்கடல் அன்பு கடல்கிறாரு. உலகத்தில் இருக்கக்கூடிய அருள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கடல் போல வந்தா ஞானசம்பந்த பெருமானை போல இருக்கு. அன்பெல்லாம் ஒன்று சேர்ந்து கடல் போல வந்தா நாவுக்கரசு பெருமானை போல இருக்கு. முதல் ஓமை. 2வது ஓமை சொல்றாரு பாருங்க, அதுதான் அழகு. சைவ சமயத்துக்கு ஒரு உருவம் சமைச்சு பார்க்கறோம்னு வைங்களேன். சைவ சமயத்துக்கு ஒரு உருவம் செய்யணும். அப்படி உருவம் செஞ்சா என்ன, தலை இருக்கு, அப்புறம் நெற்றி இருக்கு, கண்ணு காது மூக்கு வாயு இதெல்லாம் வைக்கணும் இல்லையா. அதுல கண்ணு தான் ரொம்ப இருக்கிறதுலயே நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருள்கள்லயே ரொம்ப முக்கியமானது கண்ணு இல்லைங்களா. கண்ணு இல்லைன்னு வச்சுங்களா ஒண்ணுமே இல்லை. அதனால என்ன சொன்னாருன்னா, பொருட்சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டு. யார் இவங்க 2 பேரும்? ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசர். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, இதுக்கு யாரு எனக்கு விளக்கம் சொன்னாங்க, சென்னி பையா சொன்னாங்க. மாபாடி வகுப்புல என்ன சொன்னாருன்னா, வேல்சாமி கண்ணு வந்து சென்று பற்றக்கூடிய ஆற்றல் இருக்கு. இவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு ஆலயமா சென்று 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 திருமுறைகள் பாடி அந்த சமணர் இருள் சூழ்ந்திருந்த காலத்துல அந்த சைவ ஒளிவிளக்கு ஏற்றிய பெருமக்கள் இவங்க 2 பேர். அதனால அவங்கள வந்து சைவ சமயத்தினுடைய கண் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் ஒரு உமை சொல்றாருன்னா அதுல 1000 அர்த்தம். நம்ம புரிஞ்சிட்டது மட்டும்தான் எவ்வளவு, இன்னும் நம்ம அறிவுக்கு எட்டாத உமைகள் அர்த்தங்கள் நிறைய இருக்கு. ஆனா அவர் பெரியவர் சொன்னார், சென்னை பையா சொன்னார், அவரு தெளிவா சொன்னார், பொருட்சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டுன்னு ஏன் இந்த உமை சொன்னார் அப்படின்னா, இதுதான் காரணம். ஒவ்வொரு ஆலயங்களாக சென்று சைவ நெறி பரப்பிய பெருமக்கள் 2 பேர். அதனால சைவ நெறியினுடைய 2 கண்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த உமை ஆலகால விடத்தை உண்டு இந்த உலகத்தை காப்பாற்றிய சிவபெருமானுடைய திருவுளை போல ஞானசம்பந்த பெருமான் இந்த உலகத்தை எல்லாம் படைத்து அதுல நமக்கு உடம்ப கொடுத்து கை கால்களை எல்லாம் கொடுத்து அனுபவிக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் கொடுத்து இதையெல்லாம் கொடுத்தது யாரா, உமையம்மையினுடைய அதாவது திருவருள் உமையம்மை. அது மாதிரி நாவுக்கரசு பெருமான் இருக்கிறார் என்று சொல்லி 2 பெருமக்களுக்கு 3 உமைகள் சொல்லியது. அந்த இடத்துல அந்த கண்ணுக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னாங்க. இப்படி நமக்கு வந்து ஞானேந்திரியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கண் அப்படின்னு சொல்லி சொல்றது. தன் ஞானேந்திரியங்கள் நன்றாக உரைக்க கேட்டு ஊனமிகும் போதும் முற்ற இடமா ஈனமாம் சந்தாதி ஐயறியும்
தானம் செவி தோல் கண் அத்தாலு மூக்கென்று அறி என்று சொல்லி அறிதற் கருவியாக ஞானேந்திரங்களை பற்றி நன்றாக உரைக்கின்றோம் கேட்பாயாக. குறைவு உடையதும் மிகுகின்ற தன்மையுடையதுமான ஐம்பூதங்கள் இடமாக நின்று தாழ்வை தரும் ஓசை முதலிய புலன்களை அறியும். அவை என்னன்னு சொல்ல தொழில்படும் இடம் முறையே செவி காது, அப்புறம் தோல், அப்புறம் கண்ணு, அப்புறம் மூக்கு, நாக்கு மூக்கு என்று சொல்லி நன்கு அறிவாயாக என்று சொல்லி சொல்றார். இதுல ஊனம்னா குறைவு என ஐம்புலனும் நுகர்ச்சியில் நிறைவு உண்டாகாமல் ஆசை மிக செய்து பிறப்புக்கு ஏதுவிக்கும். ஐம்புலனும் நுகர்ச்சியில் நிறைவு உண்டாகாமல் ஆசை மிக செய்து பிறப்புக்கு ஏதுவாக்கும். அதுவே ஈனம் தாழ்வு என்று சொல்லி சொல்லாருங்க. அதாவது நமக்கு மீண்டும் மீண்டும் பிறப்பு வர்றதுக்கு என்ன காரணம்னா நமக்கு இருக்கக்கூடிய ஆசை, அப்புறம் இருக்கக்கூடிய அறியாமை என்று சொல்லக்கூடிய ஆணவம், இதுதான் நமக்கு காரணம் என்று சொல்லி சொல்றாங்க. அதாவது ஆன்மா 3 வகையான ஆன்மா நமக்கு சொல்லப்படுங்க. கேவலம், அதே மாதிரி சகலம், சுத்தம் என்று சொல்லி 3 வகையான ஆன்மாக்கள். ஆன்மா எத்தனைனா 3. கேவல நிலை ஆன்மா அப்படின்னா என்னன்னா அந்த பிறப்புக்கு வருவதற்கு முன்பாக இருந்த நிலை தான் கேவலம். நம்ம எப்படி கிடந்தோம் அப்படின்னா, அதாவது காரிட்ட ஆணவ கருவறையில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காரிட்ட ஆணவ கருவறையில் இருந்தோம் அப்படின்னா ஒரு கண்ணு இல்லாத ஒரு குழந்தை ஒரு இருட்டு வீட்டுக்குள்ள எப்படி கிடக்கும் அது மாதிரி நம்ம கிடந்தோம் இந்த பிறப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி கோடிக்கணக்கான ஆன்மாக்கள், எண்ணில்லாத ஆன்மாக்கள். அதுல இறைவனுடைய திருவருள் நோக்கம் மட்டும் இந்த பிறப்புக்கு வந்த ஆன்மாக்கள் தான் நம்ம எல்லாம். இல்லைன்னா அப்படியே போயிருப்போம். ஆன்மாக்களுடைய எண்ணிக்கை அளவே கிடையாது. இன்னும் பிறப்புக்கு வர முடியாத ஆன்மாக்கள் நிரம்ப இருக்கு. அதுக்கு பேர் தான் அனாதி கேவலம் அப்படின்னு சொல்லி பேருங்க. அனாதி கேவலம்ங்கிறது அதுதான். பிறப்புக்கே வராம நம்ம இருந்தோம். அப்படி இருக்கிற பொழுது சாமி என்ன பண்ணாரு, அப்படி அவருடைய திருவள் நோக்கத்தில் அருள் நோக்கத்துல நமக்கு இந்த சகலம் என்று சொல்லக்கூடிய இந்த பிறப்பு கிடைச்சது. இது மாயையில் அழுந்துதல், கருவி கரணங்களோட உலக பொருள்களை நுகர்ந்து வருதல். இப்ப இருக்கக்கூடிய நிலை தான் சகலங்க. ஆன்மா பிறப்புக்கு இப்ப நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா, உலகில் இன்பங்கள், அதே மாதிரி இறைவனுடைய திருவருள் எல்லாம் கலந்து அனுபவிக்கிறோம். இது கொஞ்ச நேரம் இருப்போம், அதுல கொஞ்ச நேரம் இருப்போம், அப்படி இருப்போம். இத சகல நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மாவுடைய சகல நிலை. அப்புறம் இதுக்கு மேல பக்குவப்பட்டதுக்கு பிறகு போறதா சுத்த நிலை. அது இறைவனுடைய திருவருளே இதா இருக்கிறது. அது கருவிகளின் துணைகள் இன்றி அருள் நிலையில் அறியாமையாக இருள் நீங்கி உயிர் திருவருள் அடைந்து இருக்கக்கூடிய நிலை சுத்த நிலை. உலகில் வரும்போது இந்நிலையை, அதாவது நல்ல பக்குவம் அடைஞ்சு வருகின்ற பொழுது இந்த நிலையை நம்ம அடைய முடியும். இப்ப அடைய முடியாது. இறைவன் திருவருள் நல்ல வாய்க்க பெற்று உலகில் இன்பங்கள் இருந்து நம்ம வெளியில போய் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடியது அவனே தானேயாக நெறி ஏகனாகி இறைவனை நிற்க மலமாயுதனோட வல்வினை என்று சொல்லி நம்முடைய கணப்பு நாயனாரெல்லாம் நின்றாங்க பாத்தீங்களா, நாயன்மார்கள். அந்த நிலை தான் ஏகனாகி இறைவனை நிற்ற. அவங்களுக்கு என்ன பண்ணாலும் தெரியாது. கண்ணை பெயர்த்து அப்புனதுனால அவர் கண்ணு போயிடுச்சுனால அவர் வருத்தப்படல. கண்ணை பெயர்த்து அப்பி குருதி நின்றதுக்கு பிறகு அப்படியே நகையும் தோன்றங்கிறார் சேக்கிலார். அது முடியுமான்னா அவரால் தான் முடியும், நம்மளால முடியாது. நின்ற செங்குருதி கண்டார். ஒரு கண்ணு தான் இருக்குது. இப்ப அவரோட நிலையை பாருங்க, ஒரு கண்ணு தான் இருக்குது. ஒரு கண்ணை சாமிக்கு அப்பியாச்சு. அது ஒரு கண்ணுல தூசூல் தான் நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, எவ்வளவு வேதனையா இருக்கு, வலி துடிப்பா இருக்கு. ஆனா ஒரு கண்ணை பெயர்த்து அப்பியாச்சு, சாமியனுடைய கண்ணுல குருதி நின்னாச்சு. அந்த ஆனந்த நிலையை சொல்றாரு பாருங்க. அதுதான் நாயனாரை எல்லாரும் வணங்கினதுக்கு காரணம். நின்ற செங்குருதி கண்டார், நிலத்தில் நின்று ஏற பாய்ந்தார், குன்றன வளர்ந்த தோர்கள் கொட்டினார் கூத்தும் ஆடி, நன்று நாள் செய்த இந்த மதி என்று நகையும் தோன்றார். அதான் ரொம்ப முக்கியம். சிரிப்பு வருமா நமக்கு? அந்த நேரத்துல சிரிப்பு வருமான்னு கேட்கிறேன். நகையும் தோன்ற ஒன்றிய கழிப்பினாலே உண்மத்தர் போல ஆனார் அப்படின்னு. உண்மத்தர்னா அப்படியே பித்து பிடித்தவர் போல, வேற எதுவும் தெரியாது. அவர் பெருமான் தான் தெரிஞ்சுதாங்க. அதுதான் ஏகனாகி இறைவனை நிற்றல் அப்படிங்கிறது. அதே மாதிரி அப்பர் சாமிகள் நீற்றறையில் இருந்தார் சரிங்களா. நீற்றறையில் இருக்கிற பொழுது எவ்வளவு வெப்பம் இருந்திருக்கு. எல்லாம் ஒரு ஆனந்த வெள்ளத்தின் இடைமூழ்கி அம்பலவர் தேனுந்து மலர்பாதத்து அமுதுண்டு தெளிவெய்து ஊனந்தான் இளராகி உவந்திருந்தார் நம்மை கண்ட ஈனம் தங்கியது இளம் என்ன அதிசயம் என்றார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்துல கேட்கிறாருன்னா, அவங்க தான் அதையெல்லாம் கடந்தவர்கள் அப்படிங்கறது நம்ம தெளிவா இருக்கணும். ஆமா, அதான் சுத்த நிலை அப்படிங்கிறது. அதுதான் கருவிகரணங்கள் துணை இல்லாது அருள் நிலையில் இறைவனுடைய திருவருளோடு ஒன்று இருந்த நிலைதான்
அந்த சுத்தநிலை என்று சொல்லுவது. இப்ப இந்த 5 பேரையும் கண்களை கொல்ல அப்படிங்கறத இந்த இடத்துல நாம் வச்சு பார்க்கணும். 12வது திருப்பாட்டுல ஐம்பொறிகளில் செவி, தோல், கண் ஆகிய அறியும் முறை ஒவ்வொன்றும் எப்படி அறியுது அப்படிங்கிறத சொல்றாருங்க. அதாவது செவி வானிடமா நின்று செவி மன்னும் ஒலியதனை, ஈரமிகு தோல்கால் இடமாக ஊன பரிசந்தனை அறியும், பார்வையில் கண் அங்கி விரவி உருவம் காணுமே என்று சொல்லி, செவி அதாவது காது வந்து ஆகாயத்தை இடமாக கொண்டு ஓசை அறியும். அது என்னன்னா ஞானேந்திரியங்கள் ஒவ்வொன்றும் அதை அறியணும் அப்படின்னா அதே மாதிரி பஞ்சபூதங்களுடைய துணை வேணும் இல்லைங்களா? அதுல இருந்து தான் அதான் சொல்ல, செவி ஆகாயத்தை இடமாக கொண்டு ஓசை அறியும், தாவியுடைய தோல் காற்றை இடமாக கொண்டு குறைவான ஊற்றின்பத்தை அறியும். இப்ப நம்ம உடம்பு இருக்குது இல்லைங்களா, அது காத்து நல்ல குளிர்ந்த காத்து வந்தா நமக்கு சுகமா இருக்கும், வெப்பமான காத்து வந்தா கொஞ்சம் வேதனையா இருக்கும். அப்ப எல்லாம் அடிப்படை என்ன, இந்த உடம்பு ஒண்ணு அறியணும்னா காற்று வேணுங்க. காற்று இல்லாம அறிய முடியாது. ஒண்ணு குளிர்ந்த காற்றா இருக்குல்ல, வெப்ப காற்றா இருக்கும், காற்று வேணும். அப்ப ஒரு உடம்பு வந்து அதை அனுபவிக்கணும் அப்படின்னா தோல் காற்று இடமாக கொண்டு குறைவான கூட்டு, கண் வந்து அப்படின்னா நெருப்பை இடமாக கொண்டு உருவத்தை காணும். கண்ணு வந்து ஒரு பொருள், நம்ம உலகத்துல ஒரு பொருள் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், கண்ணு மட்டும் இருந்தா பாத்திர முடியுமா என்ன? ஒன்னா சூரிய ஒளி வேணும், இல்லைன்னா விளக்கொளி வேணும், ரெண்டுல ஏதோ ஒரு ஒளி வேணும். அப்ப அதாவது கண்ணுக்கு வந்து இயற்கையாகவே ஒளி இருந்தாலும் கூட அந்த இயற்கையான ஒளியோட வெளியில் இருக்கக்கூடிய புற ஒளியும் சேர்ந்தாதான் பொருளை பார்க்க முடியும் இல்லைங்களா? ஏதோ ஒண்ணு வேணும், ஒன்னா சூரிய வெளிச்சம் வேணும், இல்லைன்னா இவ்விளக்கனுடைய வெளிச்சம் வேணும். அதுதான் இப்போ வந்து அதான் கண் நெருப்பை இடமாக கொண்டு உருவத்தை காணும். ஞானாமிரத பாட்டு சொல்லியிருக்காங்க, திரை பெறும் சேக்கையை, புன்புல வாரியை, ஈரு போர்வையை, வேரின் விளைவை, தசை பொருள் திரளை என்று தோல் வந்து தோலை பத்தி சொல்லியிருக்கிறார். ஈனமிகு தோல் என்று சொல்றார். பக்தி பெருக்கால் அப்படின்னு சொல்லிருக்கிறார். பக்தி பெருக்கால் அப்படின்னா இறையர் இன்பத்தால், திருவாசகத்தில் நம்ம எல்லாரும் தெரிஞ்ச பாடத்தை, மெய்தான் அரும்பி விதிவில் நிறுத்தும் விரையார் கடற்கன், கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பியுள்ளம், கொய்தான் தமிழ் துண்ணை போற்றி செய்ய போற்றி என்னும், கைதான் நிகழவிடைய நுழையா என்னை கண்டுகொள்ளே என்று சொல்லி மணிவாசக பெருமான் சொல்றார். உலகியலில் ஊற்றின்பம் தாழ்வுடையதால் ஊனப்பரிசம் என்று சொல்றாரு. இப்ப மேல 3 சொன்னாரு, இப்ப வந்து கீழே 2 சொல்றாரு. மேல வந்து என்னென்ன சொல்லியிருக்காரு, செவி, தோல், கண், இது எப்படி அறியும் அப்படிங்கறத சொல்றாரு. கண்ணு வந்து கண்ணு மட்டும் இருந்தா அறிய முடியாது, நெருப்பை இடமாக கொண்டுதான் அறிய முடியும். நெருப்புல என்ன வெளிச்சம், ஏதோ ஒரு வெளிச்சம், சூரிய வெளிச்சமோ அல்லது விளக்கு வெளிச்சமோ ஏதோ ஒண்ணு. அதே மாதிரி தோல், காற்று தான் முக்கிய, காற்று இருந்தாதான் தோல் எதையுமே உணர முடியும். அதே மாதிரி செவி ஆகாயத்தை இடமாக கொண்டு ஓசை அறிய முடியும். அடுத்தது நாக்கு, அதே மாதிரி மூக்கு ஆகியவை அறியும் முறை. நன்றாக நீரிடமா நாய் இரதம் தான் அறியும், ஒன்றா மனம் மூக்கு பூவிடமா நின்றறியும், என்றோது மன்ற இறை ஆகமம் இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு. அதாவது நாக்கு வந்து ஒரு சுவை அறியணும்னா அதுல எச்சில் ஊறணும் இல்லையா? அப்ப எச்சில்ங்கிறது என்ன, நீர் இல்லையா? அந்த நாக்கு நீரை இடமாக கொண்டு சுவை அறியும், மூக்கு மண்ணை இடமாக கொண்டு மனத்தை அறியும். அதாவது மண்ணுக்கு இயற்கையாகவே மனம் உண்டு, மண்ணு மணக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மண்ணுக்கு நிறைய தன்மை உண்டு. அது அந்த கருவுற்ற பெண்கள் வந்து அந்த மண்ணை சாப்பிட்றதுக்கு காரணம் அதுதான், அவங்களே அறியாத சாப்பிட சொல்லும். அந்த காலத்துல கிராமத்து பக்கம் அந்த பொறுக்கி எடுத்து சாப்பிடுவாங்க, நான் எல்லாமே பார்த்துருக்கிறேன். ஆமா, அது மண்ணுக்கு வந்து அவ்வளவு மனம் உண்டு, அந்த இயற்கையான மனம் மண்ணுக்கு. இப்பெல்லாம் மாசுபட்டு போச்சு, அதனால தொடக்கூட முடியாதுன்னு வைங்களேன். இப்ப அந்த மண்ணை இடமாக கொண்டு மனத்தை அறியும். இவ்வாறு பதிஞானம் காட்டும் தத்துவ நூல்கள் சொல்லும். அதாவது தத்துவ நூல்கள் எல்லாம் இப்படி சொல்லுகிறது. இவை ஐம்பொறிகளையும் தத்தம் புலன்களில் செல்லாமல் தடுத்து நிறுத்தி வென்றவரை பேரின்ப பெருவாழ்வை பெற்றவர் என்று சொல்லி, அதாவது இப்படி எல்லாம் இந்த 5 புலன்கள் இருக்குது பாருங்க, பொறிகள் இருக்குது பாருங்க. இந்த 5 பொறிகள்ல மனம் செல்லாது, புலன்கள் செல்லாது தடுத்து இதையெல்லாம் வென்றவர்கள் தான் வந்து பேரின்ப வாழ்வை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கு நிறைய இடங்கள் சொல்லுவாங்க. நீத்தார் பெருமையில நிறைய வரும். சுவையொலி, ஊறு ஓசை, நாற்றம் என்ற 5 வகை தெரிவான்கட்டே உலகு என்று சொல்லி, உலகம் என்பது 5 தன்மாத்திரை அறிவு நடத்தே உலகம் உள்ளது என்று சொல்லுவாங்க.
உரனெனும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் மரணெனும் வைப்பிற்கோர் வித்து என்று சொல்லி, அது என்ன பொருள் அப்படின்னா திருக்குறள் தான். ஐம்பொறிகளை தத்தம் புலன்கள் மேல் செல்லாமல் காப்பவன் வீட்டு நிலத்திற்கு வித்தாவான் என்று சொல்லி வள்ளுவ பெருமான் சொல்றார். நம்ம புலன்கள் வழி செல்லாம இருக்கும். திருமந்திரத்துல நல்லா சொல்லியிருக்கிறார். திருமூல தேவநாயனார் சொல்லியிருக்கிறாரு, பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு ஐந்துண்டு மெய்ப்பார் என்றிய வெறித்து திரிவன பார்ப்பானும் மெய்ப்பானும் உண்டாகில் பார்ப்பான் பசைந்தும் பாலாய் கறக்குமே என்று சொல்லி திருமூலர் சொல்றாருங்க. பார்ப்பான் அகத்திலே, பார்ப்பான் தான் ஆன்மா. ஆன்மாவுக்கு 5 பொறிகள் இருக்கு. அது சரியான ஆசிரியர் இல்லாதனால அங்கங்க எல்லாம் இருக்குதான். பக்குவம் வந்த பிறகு அதையெல்லாம் நல்ல ஒரு பக்குவ நிலைக்கு வந்த பிறகு தத்தம் பொறிகள் அப்படியே அடங்கி நிற்கின்ற பொழுது அப்பதான் சிவஞானம் விளையும் என்று சொல்லி திருமந்திரம் நமக்கு சொல்லுது. தத்துவ நூல் திருமந்திரத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு. அந்த பார்ப்பசு 5 அப்படிங்கிறத பொறிகளை சொல்றாரு, 5 பொறிகளை சொல்றாரு. இப்ப பொறிகளுடைய நிலை அது. அதுக்கு சொன்னோம் இல்லையா, 5 பேரையும் கண்களை, அதுக்கு மேல ஒரு பெரிய விளக்கம் ஒண்ணு நமக்கு தேவையில்லை. இந்த மூர்த்தி சாமியுடைய அனுபவத்துக்கு மேல ஒரு விளக்கம் நமக்கு தேவையில்லை. 5 பேரறிவும் கண்களை கொல்ல அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையா குணமுறு 3 திருந்து சாத்துவேன். அந்த நிலையில நின்றவர் நம்முடைய நம்பிகள் தான். சாமி மட்டும் ஆசிரியரியா சொல்லினா அவர் அங்கேயே இருந்திருப்பார், திருவாரூர் போயிருக்க மாட்டாரு. அப்புறம் பரவினாச்சார் திருமணமாக நமக்கு திருத்தொண்ட தொகையும் கிடைக்காது. சாமி பண்ணை ஆரூரில் வருக நம்மால் ஆசிரியரியா சொல்லாம மட்டும் இருந்திருந்தா நம்பிகள் எங்க இருந்திருப்பாரு? தில்லையம்பதிலேயே இருந்திருப்பார். அவருக்கு ஒன்றும் திட்டமெல்லாம் கிடையாது, அங்க போகணும் இங்க போகணுங்கிற திட்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாமி எங்கெங்க போக சொல்றாரோ அங்கங்க அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நாமளும் ஒரு திட்டம் வச்சுக்குவோம், இந்த அன்னைக்கு இந்த கோயிலுக்கு, மத்தியானம் இங்க, காலையில இங்க, சாப்பாட்டுக்கு இங்க, டீ டைம் இங்க, அப்படியெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் திட்டமெல்லாம் கிடையாது. அப்பப்போ போயிட்டே இருப்பாங்க. சாமி எங்க கூப்பிடுறாரோ அங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். 12வது திருப்பாட்டு. ஐம்பொறிகளில் செவி இது பார்த்தாச்சு இல்லையா? தொழில் கருவிகள் 14. தொழில் கருவிகள் கண்மன்னா தொழிலுங்க, வேற ஒண்ணு இல்ல. கண்மேந்திரியம்னா தொழில் செய்யக்கூடிய கருவிகள். அதான் முதலில் கையு காலு, அப்புறம் வாயு, அப்புறம் எருவாய் கருவாய், சிறுநீர் கழிப்பது, மலம் கழிப்பது, இதெல்லாம் தொழில் கருவிகள். கண்ணுதல் நூல் ஓதியிடும் கண்மேந்திரியங்கள் என்னும் வசனாதிக்கிடமாக நன்னியிடும் வாக்கு பாதம் பாணி மண்ணு குதம் உபத்தமாக்கருதும் நாளும் அது இறைவனை பற்றி ஓதிவிடும் ஞான நூல்கள். தொழில் கருவிகளை முறையாக கூறும் உரையாடல் முதலியவற்றுக்கு இடமாக பொருந்திய வாய். வாய் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, இல்லைன்னா பேச முடியாது, எதுவும் செய்ய முடியாது இல்லைங்களா? வாய். அப்புறம் காலு நடப்பதற்கு, கையை கொடுப்பதற்கு. எருவாய் கருவாய் புலனுபம் அனுபவிப்பது, அதே மாதிரி கழிவுகளை வெளியேற்றுவது. இதெல்லாம் கண்ணுதல் நுதல்கண் பெருமான் நெற்றிக்கண்ணன் கண்ணுதலை பற்றி ஓதியிடும் நூல் என்று சொல்லி கண்ணுதல் நுதற்கண் பெருமான் என்று சொல்லி சொல்றார். இது தொழில் கருவிகள், கண்மேந்திரியம். அதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கறத இங்க சொல்றாருங்க. வாக்கு ஆகாயம் இடமா வசனிக்கும், கால் போக்காரும் காற்றிடமாம், புல்கி அனல் ஏற்கும் இடும்பை குதம் நீர் இடமா மலாதி விடும்பாரிடம் உபத்தம் விந்து என்று சொல்லி சொல் அதாவது நாக்கு சொல் ஆகாயத்து இடமாக வாயாகிய உறுப்பின் வழியாக ஒலிக்கும். அதாவது ஒரு சொல் வருவதற்கு என்ன இது அப்படின்னா ஆகாயம் இருக்கும் இல்லைங்களா? ஆகாயத்தை இடமாக வைத்து ஒரு சொல் வெளியில வரும் அப்படிங்கிறார். கால் காற்றின் இடமாக அக்காலின் வழியாக போக்குவரவு செய்யும். இது ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம நடக்கிறோம் இல்லையா, நம்ம சௌரியத்துக்கு நடக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? காற்று இருந்தாதான் நடக்க முடியும். விண்வெளியில எப்படி மிதந்துட்டு போறாங்க பாக்குறீங்களா? பாக்குறோம் இல்லையா? விண்வெளியில அவங்க எப்படி அவங்க பாட்டுக்கு அப்படியே மிதந்துட்டு போவாங்க. காத்து இல்லைங்க, காத்து இருந்தாதான் நடக்க முடியும். காற்று இல்லாம இருந்தா நம்ம காலை தூக்கணும்னு வச்சுக்கலாம், அப்படியே நின்னுக்கு கால் மீண்டும் கீழே வராது. அதான் அங்க விண்வெளியில் இருக்கிறவங்க படக்கூடிய அவஸ்தையெல்லாம் நிறைய இருக்கு. அவங்க உயர பணையை வச்சு நம்ம நாட்டுக்காக அவங்க எத்தனையோ செய்யறாங்கன்னு வச்சுக்கங்களேன். நமக்கு பார்த்தா விண்வெளியில் இருக்கிறாங்க, ஆனா அது ரொம்ப ரொம்ப நரகத்தில் இருக்கிற மாதிரி தான். அவங்க சௌரியத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது. அங்க இருக்கிற சூழலுக்கு ஏற்றாறு போல தன்னை அவங்க மாற்றிக்கணும். அதுதான் பெரிய வேலை. காற்று தான் நமக்கு நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது. அப்புறம் என்ன சார்? கை நெருப்பை இடமாக கொண்டு இடுதலையும் வேற்றலையும் செய்யும்.
ஒன்றும் இல்லை, ஒரு குளிர்காலமாக இருக்குன்னு ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், கையை வெளியே கூட எடுக்க முடியாது, கிளவுஸே கழட்ட முடியாது. கைலாயம் போய் பாருங்க, அப்பதான் தெரியும். எங்கே நல்லா சுகமாக இருக்கிறாங்கன்னா இங்கே தான் இருக்கிறோம். ஆனால் நமக்கு அது தெரியாது. நீங்கள் வெளியே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். கைலாயம் போனீங்கன்னா ஏதோ சாமி இருக்கிறாரு பார்க்குறோங்கிற ஒரு மகிழ்ச்சி தானே ஒழிய நிம்மதியாக சாப்பிட முடியாது, நிம்மதியாக குளிக்க முடியாது. குளிக்காததான் பூஜை பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளுடைய அன்றாட வசதிகள் எதுவுமே அங்கே கிடைக்காது. ரொம்ப கஷ்டங்க. அது இந்த மக்கள் எங்க நிம்மதியா இருக்கிறாங்கன்னா இங்கதான் நிம்மதியா இருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஆமா, அங்கெல்லாம் நிம்மதியா குளிக்க முடியாது, சாப்பிட முடியாது, கிடைச்சத சாப்பிட்டுக்கணும். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா மைனஸ்ல போகும். எங்க போய் குளிக்கிறது? சும்மா கை காலை தொடச்சிட்டு இந்த இது வெட் டிஷ்யூ பேப்பர் அதில் தான் எல்லாம் தொடச்சிக்கணும். குளிக்கிறதெல்லாம் அதில் தான் குளிக்கிறது. வெட் டிஷ்யூ பேப்பரை போட்டு மேலே தொடச்சிக்கிறது எல்லாத்துக்கும். அப்புறம் அவ்வளோதான். அப்படியே ஒரு சும்மா ஒரு தண்ணி பாட்டில் குடிக்கிறது கொடுத்துருப்பான். அந்த பாட்டிலே சாமிக்கும் ஊற்ற வேண்டியது தான். அந்த தண்ணியை சாமிக்கும் ஊற்ற வேண்டியது. காஞ்சி போன வில்வத்தை 2 போட வேண்டியது. அவ்வளோதான். வெற்றாங்கி விநாயகி சொல்லி எடுத்து வச்சுக்க வேண்டியது. இவ்வளோதான் பூசையெல்லாம். பூசையெல்லாம் நம்ம சௌகரியத்துக்கெல்லாம் அங்கே செய்ய முடியாது. சட்டையெல்லாம் கழட்டிட்டு எல்லாம் செய்ய முடியாது. ஒரு முறை போகணும். இங்க இருக்கிற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு நாம அங்க போக முடியாது. போயிடணும், வந்துடணும். அங்கேயெல்லாம் இருக்கணும்னு நினைக்கவே கூடாது. அங்க இருக்கிற மக்களை பாருங்க, பாவமா இருக்கு நமக்கு. இந்த ஆடுகள் எல்லாம் மேய்ச்சிட்டு கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு நம்மள மாதிரி எல்லாம் அவங்க எல்லாம் அங்க எல்லாம் இல்லை. நிறைய தெரியுது, வித்தியாசம் தெரியுது. அது எப்பொழுதும் வந்து பார்த்தா சீதோசனன்ல ஒரே மாதிரி இருக்கக்கூடியது நம்ம பகுதி தான். நம்மளுடைய தென் மாதவம் செய்த தென் திசை அப்படின்னு சொல்றது உண்மையிலேயே மாதவம் செய்த தென் திசை தான். நமக்கு ஒன்றும் -டிகிரி போறதில்லை. அதே மாதிரி 50 டிகிரி மேல 120 130 டிகிரி போறதில்லை. நார்மலா இருக்கிறோம். ஏன்னா ஒரு 100ங்கிறது 105 இருக்குது, 105 இருக்கிறது 106 107 அவ்வளவுதான் வருது. மேல பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல எல்லாம் 120க்கு மேல போகுது. அப்புறம் டெம்பரேச்சர் கீழே பாத்தீங்கன்னா கேதார்நாத்லயே -3 வரைக்கும் போகுது. அதனால நிம்மதியா இருக்கிறது நாம தாங்க. எப்படி கேட்டாலும் மார்கழி மாதத்துலயும் கூட நம்மளுக்கு 20க்கு கீழே குறையாது இல்லைங்களா? 20க்கு கீழே குறையாது. வெயில் காலத்துல 110க்கு மேல போகாது. அதனால இதுதான் நமக்கு நல்ல நிம்மதியா இருக்கிறோம்னா இங்கதான் இருக்கிறோம். அதான் மாதவம் செய்த தென்திசை அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமாள் நமக்கு சொல்லியிருக்கிறார். தேவர்களே வருத்தப்பட்டது இங்க தென்னகத்தை பார்த்துதான். பூமியில் போய் பிறவாமையால் நாள் நாம் போக்குகின்றோம், அவமை இந்த பூமி சிவனையோ கொள்கின்றவார் என்று நோக்கி. இங்க நம்ம இத தென்னகத்தை பார்த்து சொல்லியிருப்பாங்களே வெளியே வடக்க பார்த்து சொல்லியிருக்க மாட்டாங்க. திடீர்னு பார்த்தா அப்படியே சரிஞ்சு உழுகுதுங்க எல்லாம். அப்படியே சீட்டுக்கட்டு சரியற மாதிரி சரியுது வீடெல்லாம். பார்த்தவங்கள போன வருஷம் ஏன்னா மேக வெடிப்புங்கிறான், மலைங்கிற. நம்ம மேக வெடிப்பு அப்படிலாம் என்னன்னே தெரியாது. நம்ம உட்காந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இல்லைங்களா? ரொம்ப கொடுமையா தான் இருக்கு அங்க எல்லாம். நான் வட இந்தியா போனோம்னா தான் நமக்கு இங்க இருக்கிறவங்களுடைய பெருமை என்னன்னு தெரியும். பெரிய மலையா இருக்கு, அப்படியே சரிஞ்சுள்ளது. மண் கடினமா இருக்காது அங்க எல்லாம், ரொம்ப ரொம்ப லேசா இருக்கு. சாரதாம் யாத்திரைன்னு சொல்லி சொல்லுவாங்க. பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்திரி, யமுனோத்திரி அதெல்லாம் போயிட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். ஒரு திடீர்னு மழை வரும், திடீர்னு பனி வரும், திடீர்னு அப்படியே வந்து வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போகும். போய் சேர்ந்து போயிட்டு வந்தாதான் நிஜம். யமுனோத்திரி, கங்கோத்திரி எல்லாம் ரொம்பவே இதாக இருக்கு. அப்படியே எல்லாம் ரோடெல்லாம் அப்படியே பிளாக் ஆயிடும். போயிட்டு இருக்கிறதுக்கு அப்படியே ரோடெல்லாம் மண்ணு சரிஞ்சிடும். மழை அதை அப்புறப்படுத்த முடியாது. அப்படியே எல்லாம் நிக்க வேண்டியதுதான். போற இடத்துல அப்படியே நிக்க வேண்டியதுதான். ரொம்ப சிரமங்க. சரி, தொழில் கருவிகள் இப்போ அப்ப நெருப்பு அப்படிங்கிறது வேணும் இல்லைங்களா? ஒரு டெம்பரேச்சர் இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம கைகால் எல்லாம் வேலை செய்யும். ரொம்ப குளிரா இருந்தா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த நெருப்பை இடமாக கொண்டு இடுதலையும் ஏற்றலையும் செய்யும். எருவாய் நீரிடமாக கொண்டு கழிவு பொருட்களை போக்கும். அப்புறம் கருவாய் நிலத்தை இடமாக கொண்டு விந்துவை வெளிப்படுத்தும். இதெல்லாம் நமக்கு அந்த தொழில் கருவிகள் செய்யக்கூடிய வேலைங்க. உட்கருவிகள் என்று சொல்லக்கூடிய அந்த கரணம். அந்த கரணம் அடைவே உரைக்க கேள். அந்த மனம் புத்தியுடன் ஆங்காரம் சிந்தையவை பற்றியது நிச்சயித்து பல்கால் எழுந்திருந்த அங்கு உற்றது சிந்திக்கும் உணர் என்று சொல்லி உட்கருவிகள் 4 சொன்னோம் இல்லையா? மனம், புத்தி, அகங்காரம், சித்தம்.
சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு அது என்ன வேலை செஞ்சது? சித்தம் மட்டும்தான் வேலை செஞ்சது. பெருமானுடைய திருவடியவே சிந்திச்சிட்டு இருந்தது. மனம் வேலை செய்யல, புத்தி வேலை செய்யல, அகங்காரம் வேலை செய்யல. அப்பர் சாமிகளுக்கு அப்படிதான் இருந்தது. ஒன்று இருந்து நினைவுங்கள் உந்தமக்கு ஊனமில்லை, கன்றிய காலனை காலால் காய்ந்தான் தன் நடிகவருக்காய் சென்று தொழுமின் தில்லையுள் நட்டம் என்று வந்தா என்னும் எம்பெருமாந்தன் திருக்குறிப்பேனர். நம்பிகளுக்கும் அதே மாதிரிதான், நம்முடைய நாவுக்கரசு பெருமானுக்கும் அதே மாதிரிதான். எருவாய் நீரிடம் கருவாய் நிலத்தை இடமாக கொண்டு என்று சொல்லி சொல்றார். அந்த கரணம் அந்த கரணம் அடைவே உரைக்க கேளு. உட்கருவிகள் நான்கை முறையாக சொல்ல கேட்பாயாக. அவை மனம், புத்தி, அகங்கார, சித்தம். மனம் பற்றியதை புத்தி நிச்சயித்து அகங்காரம் பலமுறை ஊக்கம் கொண்டு எழுந்து சித்தம் அங்கு உற்றதனை சிந்திக்கும். இதுதான் நாளுடைய வேலை. மனம் பற்றுவது, அப்புறம் புத்தி நிச்சயிப்பது. பற்றுவது மனம். ஒரு திடீர்னு ஒரு பொருள், ஒரு இது உருவம் தெரியுதுன்னு வச்சுங்களேன், மனம் போய் பற்றும். புத்தி இன்னதுன்னு சொல்லி மனுஷன்தான் அப்படிங்கறது நிச்சயிக்கும். அப்புறம் அகங்காரம் என்ன செய்யும்? இல்ல அவர் தான் குறிப்பிட்ட மாதிரி இவர் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி. இதுதான் இதனுடைய வேலை, உட்கருவிகளுடைய வேலை. அந்த கூட்டல் கரணம் அந்த கரணம். அந்தர்னா உள்ளே அர்த்தம், உள்வாயில். அந்த கரணங்களில் செயல்முறை பாடல் முறை மாறியுள்ளது. ஆன்மா ஒன்றை அறிதற்கு அடிப்படையான ஒன்றைய சித்தம் இது யாதாக பாற்றென சிந்திக்கும். உடனே மனம் பயிற்சி வயத்தால் இது இன்னதாக பாற்றென பற்றும். அகங்காரம் இது யாதென உறுதி செய்வேன் என்று ஊக்கம் கொண்டு எழும். புத்தி உறுதி செய்தல் கொள்ளலும் தள்ளலும் உண்டு என்று சொல்லி சித்தமாய் சிந்தித்து மனமாகி பந்தித்து மாங்காரமாய் தெளியாதும் புத்தியாய் ஆய்ந்து வெவ்வேறு துணிந்து என்பது சிவஞான மாபாடியம் என்று சொல்லி மாபாடியத்தில் சொல்றார். 17வது திருப்பாட்டு கூறிய ஆன்ம தத்துவங்கள். இப்ப ஆன்ம தத்துவம் 24 பார்த்துட்டோம். என்னென்னு சொல்ல முடியுங்களா? அதாவது பஞ்சபூதங்கள் 5, அப்புறம் தன்மாத்திரைகள் 5, 10, அப்புறம் அறிதற் கருவி என்று சொல்லக்கூடிய அறிதற் ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5, அந்த கரணம் 4. இது ஆன்ம தத்துவம். இது ஒரு இது முடிஞ்சது இல்லைங்களா? அடுத்து வித்யா தத்துவம். நம்முடைய அறிவு வளர்ச்சிக்கு துணை செய்யக்கூடிய கருவிகள் தான் வித்யா தத்துவம், வேற ஒன்று. வித்தைனா அறிவு. நம்ம அறிவு அதாவது உள்ளுக்குள்ள இதெல்லாம் நடக்குதுங்க. நமக்கு இந்த சைக்கிள் உள்ளுக்குள்ள நடக்குது, நமக்கு தெரியாது. நம்ம ஒவ்வொன்றையும் செய்யற பொழுது சித்தம் வேலை செஞ்சிருச்சா, புத்தி வேலை பார்த்து நம்ம எதையும் செய்யறதில்லை. ஆனா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருக்கும். ஏதாவது ஒன்று நடக்கலைன்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகும். இதெல்லாம் சாமி அப்படி உள்ளுக்குள்ளே எல்லாம் வச்சிருக்கிறார். நம்ம கண்ணுக்கு தெரியாம நடக்கக்கூடிய ஒரு பெரிய சைக்கிள். இதெல்லாம் சைக்கிள் சரிங்களா? நம்ம கண்ணில் பார்க்க முடியாம, நமக்கே தெரியாம உள்ளுக்குள்ள நடந்துட்டே இருக்குது. இதெல்லாம் எந்த காரணத்தை கொண்டு நிக்கிறது இல்லை. அதான் ரொம்ப முக்கியம். சரி, இப்ப நம்ம வித்யா தத்துவத்தை பார்க்கணும். அதுலயும் பாத்துங்க, சார்ட்ல பாத்துங்க. வித்யா தத்துவம் அசுத்தமாயி கீழே வருது பாருங்க. கலை காலம் நியதி. கலை காலம் நியதி வித்தை அராகம் 5 சேர்ந்த தத்துவமே புருடன். அதுல மாயை சேர்த்திக்கணும். மேல இருக்கு பாருங்க, மாயை மோகினி. மாயை சேர்த்திக்கணும். காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன், இது 7 சேர்ந்ததுதான் வித்யா தத்துவம். ஓதியிடும் நாளாறு முற்று ஆன்மதத்துவம் என்று ஆதி அருள் நூல் அறையுங்கால் தீது அறவே வித்யா தத்துவங்கள் தம்மை விளம்ப கேள் உத்தமனே நன்றா உனக்கு நன்மானாக்கனே. இதுவரை கூறிய இந்த நூல் எப்படிங்கிறத கற்பனை மனசுக்குள்ளே இருக்கணும். ஆசிரியர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, மாணவர் கேள்வி கேட்கிறாரு. கேள்வி கேட்டு முடிச்சுட்டு ஆசிரியர் பதில் சொல்லிட்டு வர்றாரு. ஒவ்வொன்னா பதில் சொல்லிட்டு வர்றாரு. இப்போ முதல் கேள்விக்கு இன்னும் முடியல. முதல் கேள்விக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்காரு. 6 தத்துவங்கள் ஏதுன்னு கேட்டார் இல்லையா? 36 தத்துவங்கள்ல என்ன சாமி அப்படின்னு சொல்லி மாணவர் கேட்டாரு. யாரு? மனவாசம் கடந்தார் மெய்கண்டார் கிட்ட கேட்கிறாரு. மெய்கண்டார் என்ன சொல்லியிருக்காரு? இது வரைக்கும் ஆன்ம தத்துவத்தை பத்தி சொல்லிட்டாரு. அடுத்தது வித்யா தத்துவத்தை பத்தி சொல்றாரு. வித்யா தத்துவம்னா என்ன? வித்தை என்று சொன்னால் அறிவு. அறிவு வளர்ச்சிக்கு துணை செய்யக்கூடிய தத்துவங்கள், அதான் வித்யா தத்துவங்கள். இதை என்னன்னு சொல்றாரு. இப்போ இதுவரை கூறிய 24 தத்துவங்களை ஆன்ம தத்துவங்கள் என்று தத்துவ நூல்கள் கூறும். இனி உனக்கு மயக்கம் தீர விளக்கமாக வித்யா தத்துவங்களை கூறுகின்றோம் கேட்பாயாக சொல்றார். வித்யா தத்துவத்தை இனிமேல் ஆசிரியர் இடையில சொல்றாரு. சரி, நீ இந்த மாதிரி கேட்ட, நான் உனக்கு
ஆன்ம தத்துவத்தை சொல்லிட்டேன், இனி வித்யா தத்துவத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டுல இருந்து வித்யா தத்துவம் சொல்றாரு. பூதம் 5, புலன் 5, அறிதற் கருவி 5, தொழில் கருவி 5, அந்த கரண 4 ஆக 24 ஆன்ம தத்துவங்கள். ஆன்மா அனுபவத்திற்குற்ற கருவியாக அமைதலின் ஆன்ம தத்துவம். போக்கிய காண்டம், பிரகிருதி காண்டம் என்ற பெயர்களும் உண்டு. இதெல்லாம் போக்கிய காண்டம், பிரகிருதி காண்டம் ரெண்டும் சொல்லுவாங்க தத்துவத்துல வரக்கூடிய. அதாவது சைவத்துல கலை சொற்கள் நிறைய வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதோ அந்த அளவுக்கு எடுத்துட்டா போதும். ஆமா, அது ஒவ்வொன்றும் எல்லாமே நம்ம தெரிஞ்சு. போக்கிய காண்டம்னா பிரகிருதி காண்டம் அப்படிங்கிறது புரிஞ்சா வச்சுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஆன்ம தத்துவங்கிறது வச்சுக்கோங்க. ஆன்ம தத்துவங்கிறதுக்கு 2 பேர் கொடுத்துருக்கிறேன், போக்கிய காண்டம், பிரகிருதி தத்துவம்னு கொடுத்துருக்கேன். ஆனா ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சா வச்சுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது சைவ சித்தாந்தம் தெரியாம இருக்கக்கூடாது. அதாவது அதுலயே ரொம்பவும் போகணுன்றது இல்லை, என்னன்னு தெரிஞ்சுக்கணும், தத்துவங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. தெரியலீங்க, ஒண்ணுமே தெரியாம இருக்கக்கூடாது, தெரிஞ்சுக்கணும். வித்யா தத்துவங்கள் சொல்றாரு, இதில் தான் சொல்றாரு. காலம் நியதி கருதும் கலை வித்தை, ஏல அராகம் புருடனே மாயை, மாலர ஏல் சொன்னோம் அடைவாக சொன்ன இவைதம் உண்மை, உண்மை உரைக்கும் நாம் உற்று என்று சொல்லி இந்த பாட்டுல காலம் நியதி கருதற்குரிய கலை வித்தை பொருந்திய அராகம் புருடன் மாயை ஆகிய 7 வித்யா தத்துவங்கள். இவற்றை உனக்கு மயக்கம் தீர முறையாக சொன்னோம். இவ்வாறு சொல்லியவற்றின் உண்மை இயல்பனை நினைந்து விளக்கமாக கூறும் உணர்ந்து கொள்வாயாக. முன்கூறிய ஆன்ம தத்துவங்களோட ஆன்மா பொருந்தி உலக அனுபவத்தின் மூழ்கி மயங்கி கிடக்கும் போது அறிவு விளக்கம் தந்து அனுபவத்திற்கு தகுதியுடையமாக செய்வது வித்யா தத்துவம். இது ரொம்ப முக்கியங்க. வித்யா தத்துவம்னா என்ன அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப இதுவரைக்கும் ஆன்ம தத்துவம் 24 தத்துவத்தில் நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது என்ன செய்வோம்னா, உலக அனுபவத்துல மூழ்கி மயங்கி கிடப்போம். நமக்கு சாப்பிட வேண்டியது, வேலைக்கு போக வேண்டியது, ஏதோ சினிமாவுக்கு போக வேண்டியது, அப்புறம் ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு இது மாதிரி போக வேண்டியது, இப்படிதான் நம்ம இருந்தோம். இதெல்லாம் உண்மையான ஒரு நெறி அல்ல. இதுக்கு மேல இன்னொன்னு இருக்கிற சாமி, அதெல்லாம் நீ கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோ அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கறது எதுனா வித்யா தத்துவம். அதான் அறிவு விளக்கம் செய்யக்கூடிய கருவிகள். வேணும், பணம் வேணும், காசு வேணும், இல்லாம நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இல்லைங்களா, அது வேணும். ஆனா அதுக்கு மேல இன்னொன்னு இருக்கு அப்படிங்கறத சொல்லக்கூடியதா வித்யா தத்துவம். ஆன்ம தத்துவங்களோட ஆன்மா பொருந்தி உலக அனுபவத்தில் மூழ்கி மயங்கி கிடக்கும் போது அறிவு விளக்கம் தந்து அனுபவத்திற்கு தகுதியுடையவாக செய்வது வித்யா தத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. வித்யா தத்துவங்களுடைய செயல்பாடு சொல்றாருங்க. எல்லை பலம் புதுமை எப்போதும் நிச்சயித்தல் அல்லதரும் கிரியை ஆன்மாவுக்கு ஒல்லை அறிவு ஆசை ஐம்புலனும் ஆரவரும் காலம் குறியா மயக்கும் என்று கொள். ஆன்மாக்களுக்கு காலத்தத்துவம் இறந்த காலத்தின் எல்லையையும் நிகழ்காலத்தின் பயனையும் எதிர்காலத்தின் புதுமையும் கூட்டும். நியதி தத்துவம் எப்பொழுதும் வினைப்பயனை செய்வதனை சாருமாறு நிலைநிறுத்தும். ரொம்ப முக்கியங்க. நியதி தத்துவம் என்ன, அதனுடைய வேலை அப்படின்னா, நியதினா என்னங்க, நியதிப்படி இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அப்படின்னு என்ன, அவரவர் செய்த வினையனுடைய அனுபவத்தை அவரவரே அனுபவிக்கக்கூடிய வேலையை செய்யறதுதான் நியதி தத்துவம். ஒரு ஆன்மா செய்த வினையனுடைய அனுபவத்தை அந்த ஆன்மாவே அனுபவிக்க செய்வது. அது இன்பமா இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி. 2 இதம் அகிதம், இன்பம் துன்பம் சொல்லுவாங்க. நமக்கு நாம் செய்த தீவினையின் பயனாக வருவது துன்பம், நல்வினையின் பயனாக வருவது இன்பம். சரி, நான் நிறைய நல்வினை செஞ்சுட்டேன், நானே அந்த இன்பத்தை எடுத்துக்கிறேன்னு நம்ம எடுத்துக்க முடியுமானா அப்படியெல்லாம் எடுத்துக்க முடியாது. அது கொடுக்கறதுக்கு ஒரு கர்த்தா இருக்கிறாரு. யாரு? சிவபெருமான். ஏன்னா வினை அப்படிங்கிறது ஒரு சடப்பொருள். சடப்பொருள் தானே நம்மளால பற்ற முடியாது. அதை செலுத்துவதற்கு ஒரு கர்த்தா வேணும். சரி, ஆன்மா நம்மளே செஞ்சுக்க முடியுமா அப்படின்னா நம்மளுடைய அறிவு குறையறிவு, அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அவரவர் வினைவெளி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவெளி அவரவர் அனுபவம். இதுதான் நமக்கு சிவபோகம் சார சொல்றதுங்க. சும்மா தனு வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதக்கம், எல்லாம் நாம் செய்த வினைக்கு ஈடாய் சிவனருள் வாய்க்கும் என்றால் எய்தவனை நாடு இருனர். சிவபோக சாரத்துல குஞ்ஞான சம்பந்தர் சொல்றாருங்க. சும்மா தனுனா உடம்பு, கை கால் உடம்பு இதெல்லாம். அப்புறம் சும்மா தனு வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம். இப்ப நமக்கு இன்பம் வருது, துன்பம் வருது, அதெல்லாம் சும்மா வந்துருமா அப்படின்னா, எல்லாம் நாம் செய்த வினைக்கு ஈடாய். வினைக்கு ஈடாயினாலும் சும்மா அதே வந்துருமானா சிவனருள் விளைவிக்கும் என்றார் அப்படின்னார். பெருமானுடைய திருவருள் தான் அதை கொடுக்குது. அப்படின்னா யாரை போய் நாம சேரணும்? எய்தவனை நாடியோ அப்படின்னார். அவரு தான் நமக்கு.
வினையா அல்லது மற்ற யாரும் நம்மளை ஒன்றும் காப்பாற்ற முடியாது. சாமி தான் நம்மளை காப்பாற்றணும். எந்தெந்த வினையை நம்ம எப்ப அனுபவிக்கணும் அப்படிங்கிற கணக்கு யாருகிட்ட இருக்குதுன்னா அவங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க நம்மளே அதாவது நம்மளே நம்ம உடம்ப வருத்தி நம்ம வினையெல்லாம் கழிச்சுக்கலாம் அப்படின்னா அப்படியெல்லாம் செய்ய முடியாது. நமக்கு அந்தந்த நேரம் வர பொழுது ஒரு மேடை கொடுத்துட்டாங்க. அது எப்படி ஆடணுங்கிறது சாமி தான் நமக்கு சொல்லி கொடுக்கணும். நம்மளே மேடையை போட்டு நம்மளே ஆட்டத்தை போட முடியாது. அவன் ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரு அப்புறம் சாமி சொல்லாரு இல்லைங்களா? அவன் சொன்னானா அவன் எப்படி நம்மளை இயக்க முடியுமோ அப்படிதான் நம்ம இயங்க முடியும். அதனால நமக்கென்று சொல்லி தனி சுதந்திரமே கிடையாது. பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியேன் என்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன், குறித்த உணவை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன், என்னால் ஆவது ஒன்றுமில்லைன்னு வள்ளலார் சொன்னார். அதேதான் நமக்கு அப்பர் சாமியில அதே தான் சொல்லியிருக்கிறாரு. வள்ளலார் நம்ம கொஞ்சம் புரியற மாதிரி சொன்னார், அவ்வளவுதான். அவன் பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன். நல்ல பணியணும்னால சாமியினுடைய திருவருள் தான் வேணும். நல்லா பாடுறதுனால அவன் முன்னாடி நமக்கு சொன்னாதான் நம்ம பாட முடியும். ஆமா, குலைவித்தால் குலைகின்றேன், அப்படி கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன். ஆமா, நல்ல உணவை ஊட்டுவித்தால் உண்கின்றேன் அப்படின்னாருங்க. சாமி என்ன கொடுக்கிறாரோ அதைத்தான் நம்ம சாப்பிட முடியும். வள்ளுவ பெருமான் சொல்றார், வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாக்கும் துய்த்தல் எழுதினார். அருமையான இடங்க, அது ரொம்ப பிடிச்ச திருக்குறள் எனக்கு. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா வேணாலும் இருக்கலாம், இன்னைக்கு சாமியை நம்ம அனுபவிக்கணும் என்னென்ன வச்சிருக்கிறாரோ அதைத்தான் நம்ம அனுபவிக்க முடியும். அதுக்கு மேல ஒரு பிட்ட கூட நகர்த்த முடியாது. நம்பிகளுடைய வரலாறு திருக்கச்சூர், அங்கதான் அந்த குரலை சொல்லி சிவகணிய உரை சொல்றாரு. அணைந்தருள் மதிய நேரம், சாப்பாடு நேரம், கொஞ்ச நேரம் காலதாமதம் ஆயிடுச்சு, பரிசனங்கள் வர்றது கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. அந்த இடத்துல சொல்றாரு, அணைந்தருளும் அவ்வேளை அமுது செய்யும் பொழுதாக கொடர்ந்தமது சமைத்தருளும் பரிசனமும் குறுகாமை தனந்த பசி வருத்தத்தால் தம்பிரான் திருக்கோயில் புணர்ந்தமதில் புறத்திருந்தார் முனைப்பாடி புறவளனார் அப்படின்னார். மத்தியான நேரம் திருக்கச்சூர் கோயில்ல பரிசனங்கள் எல்லாம் வர்றது கொஞ்சம் நேரமாகி போச்சு. கோயில் மதில் சோழத்துல படுத்து கிடக்கிறாராம். படுத்திருக்கிற ஒரு சாதாரணமானவர் இல்ல, திருமுனைப்பாடி நாட்டினுடைய ராஜா. அங்க அதான் நமக்கு புறவளனார் நாங்க சேக்கிலார் சொல்றாரு பாருங்க. அந்த இடத்துல சொல்ல வேண்டியது என்ன வந்தது? நமக்கெல்லாம் ஒரு உண்மையை சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. திருமுனைப்பாடி புறவளனார் அப்படி படுத்திருக்காரு. சரி, பெரிய ராஜாவாச்ச அப்படி சாமி சமையல்கார எல்லாம் வச்சு பெரிய சாப்பாடு செஞ்சு கொடுத்தாருன்னா பிச்சை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாரு இல்லைங்களா? நெய்ப்பசியால் மிக வருந்து இழைத்திருந்த வேட்கை விட இப்பொழுதே சோறிருந்து யானமக்கு தருகின்றேன், அப்புறம் நீர் அகலாதை சிறிது பொழுது அமரும் என செப்பி அவர் திருக்கச்சூர் மலைதோறும் சென்று இருந்தார் அப்படின்னா அப்படி இறந்து கொண்டு வந்து கொடுத்தார். அங்கதான் சிவகணிய உரை எழுதுறாரு, வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாருக்கும் துய்த்தல் அறிதுன்னார். எவ்வளவு பெரிய ராஜா வேணாலும் இருக்கலாம், நீ சாமி இன்னைக்கு என்ன கொடுக்கறானோ அதைத்தான் நம்ம சாப்பிட்டாகணும், வேற வழி கிடையாது. அதுதான் எல்லாத்தையும் ஆட்டிட்டு இருக்கிறான் சாமி. வேற யாரும் அதுல இருந்து அந்த ஆட்டத்துல இருந்து யாரும் தப்ப முடியாது. அவன் கொடுக்கறதான் நம்ம அனுபவிக்க முடியும். ஆட்பால் அவர் கருள் வண்ணமும் ஆதிமான்பும் கேட்பான் புயல் அளவில்லை கிழக்க வேண்டாம். யாருக்கு வேணாலும் சாமி எப்படி வேணாலும் அருள் செய்யும். ஐயோ நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, நான் நைட்டும் பகலும் திருமுறையா பாடிட்டு இருக்கிறேன், எத்தனையோ சிவபுண்ணியம் பண்றேன், நான் இப்படி இருக்கிறேன் அவன் அப்படி இருக்கிறான்னா அது இறைவனுடைய திருவருள். நாம் அதெல்லாம் பார்க்கவே கூடாது. அவங்களுக்கு டெபாசிட் நல்லா இருந்ததுன்னா நிறைய இருந்தா எடுத்து செலவு பண்ணுவாங்க. நம்மளுக்கு டெபாசிட் இல்லைன்னு என்ன செய்ய முடியும்? கடனை வாங்கி தான் செலவு பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அவன் சேர்த்து வச்ச சிவபுண்ணியம் அவனுக்கு கை கொடுக்குது. இப்போ என்னைக்கோ சேர்த்து வச்ச சிவபுண்ணியம் கை கொடுக்குது. நமக்கு கொஞ்சம் குறைவா இருந்தா அதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா அப்பசாமியினுடைய வழியில போனோம்னு வச்சுங்களேன், இப்படி எடுத்துக்கலாம். நினைந்திருக்கும் அடியாரை நைய வைத்தான், நில்லாமை தீவனைகள் நீங்க வைத்தான் அப்படின்னு சொல்லி என்னுடைய வினை நீக்கிறதுக்காக சாமி எனக்கு அந்த அனுபவத்தை எல்லாம் கொடுக்கிறாரு. அது ரொம்ப பக்குவமான ஆன்மாக்கள் தான் அப்படியெல்லாம் நினைக்க முடியும். அதான் இறைவனுடைய திருவருள் எல்லாம். அப்ப அவரவர் செய்த வினையின் பயனை அவரவரே அனுபவிக்க செய்வதா நியதி தத்துவம். நியதி தத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வித்யா தத்துவத்தில் நியதி தத்துவம் ரொம்ப முக்கியம். கலை தத்துவம் ஆணவத்தை சிறிது நீக்கி ஆன்மாவின் செயலாற்றல் எழுப்பும். அதாவது முதல் ஆன்மா கூட்டப்படக்கூடிய தத்துவமே கலை தானுங்க. சொன்னோம் இல்லையா, கேவல நிலை ஆன்மான்னு. கேவல நிலையில ஆணவத்தோட நம்ம அத்துவிதமா இருக்கிறோம். அதான் தாய்மன்னர் சொன்னார், ஆணவத்தோட அத்துவிதம் ஆகும் நாள் மெய்ஞான தானுவினோட அத்துவிதம் ஆகும் நாள் என்னாலோ அப்படின்னு. ஆணவத்தோட அத்துவிதமா இருந்த நம்ம
அங்க வேற எதுவும் கிடையாது, ஆணவம் மட்டும்தான் இருக்குது, நம்ம மட்டும்தான் இருக்கும். கேவல நிலை, அனாதி கேவலத்துல சாமி என்ன பண்ணாருன்னா கலை அப்படிங்கிற தத்துவத்தை கொஞ்சம் கொடுத்தாரு. அந்த கலை அப்படின்னு என்னன்னா கழித்தல் அர்த்தம். அந்த கலைங்கிற தத்துவம் வந்த உடனே கொஞ்சம் ஆணவத்தினுடைய நிலை கொஞ்சம் கலைஞ்சது. அதான் முதல்ல கூட்டப்பட்ட தத்துவம். அப்ப கலையினுடைய வேலை என்ன அப்படின்னா ஆணவத்தை சிறிது நீக்கி ஆன்மாவின் செயலாற்றலை எழுப்பும் அப்படின்னாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, வித்யா தத்துவம் ஆன்மாவுக்கு விரைவாக அறிவை எழுப்பும். வித்தை அப்படிங்கிறது விரைவாக அறிவை எழுப்பக்கூடியது. ஆராக தத்துவம் பெற்றவற்றை காட்டிலும் பெறாதவர்கள் இச்சை உண்டாக்கும். நமக்கு கிடைச்சதே போதுன்னு இருக்கிறது இல்ல, மீண்டும் வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அதான் ஆராக தத்துவம். நல்லதுக்கும் வேணும், கெட்டதுக்கும் வேணும். கெட்டதுக்கு கூட வேணுமே இல்லையா, நல்லதுக்கு வேணும். ஒரு 2 பதிகம் படிச்சுட்டு இன்னைக்கு அதே போதுன்னு நினைக்க கூடாது. இன்னொரு பதிகம் சேர்த்தி படிச்சா நல்லா இருக்குமே, இன்னொரு பதிகம் சேர்த்தி படி, அந்த ஆசையை தூண்டுவதுதான் ஆராக தத்துவம். திருவருளே அது வேணும் நமக்கு, அப்பதான் நமக்கு நல்லா இருக்கு. வித்யா தத்துவம் அதே மாதிரி அராக தத்துவம் பெற்றவற்றை காட்டிலும் பெறாதவற்றை இச்சை உண்டாக்கும். ஆன்மா இவ்வைந்தினோடும் கூடி 5 புலன்கள் நுகரும் காலத்து புருடன் என்று பெயர் வரும். சொன்னோம் இல்லையா, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இதோட சேர்த்து 5 புலன்களை நுகரக்கூடிய ஒரு நிலைக்கு பேர் தான் புருடன் என்று. புருடன் ஆன்மா, இதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு கருவி, அதுதான் ஆன்மா என்று சொல்லி புருடன். மாயை நிலையில்லாத பொருள்களை நிலையென கருதி மயக்கத்தை செய்யும், இதனை அறிந்து கொள்வாயாக. மாயை என்ன செய்யும், அதாவது உலக பொருள் எல்லாம் நிலையற்ற பொருள். ஆனா நம்ம சொன்ன கேட்போமா அப்படின்னா கேட்க மாட்டோம் இல்லைங்களா. நமக்கு வீடு வேணும், நமக்கு வாகனங்கள் வேணும், அப்புறம் நமக்கு நல்ல சுகமா இருக்கணும். இதெல்லாம் வேண்டாம் விட்டுட்டு வானா யாரும் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் விட்டுட்டு வர அளவுக்கு வேணும்னா நிறைய பக்குவம் வரணும் இல்லைங்களா. அதுதான் மாயையினுடைய வேலை. மாயை மயக்கமும் செய்யும் அப்படின்னு சொல்லுவதுதான் சைவ சித்தாந்தம். அதாவது என்ன சொல்ற அப்படின்னா, பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளா மெய்காட்டு மெய்கண்ட, இதுல வருது இல்லைங்களா முதல் பாட்டு. அதான் பொய்காட்டி அப்படின்னா பொய்யான பொருள்களை எல்லாம், பொய் அப்படின்னா இல்லாத பொருள் கிடையாது சைவ சித்தாந்தம், அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். நின்று அழியக்கூடிய பொருள்கள், தோன்றி நின்று அழியக்கூடிய பொருள் எல்லாம் பொய், பொய் பொருள். என்றைக்கு அழியாது இருக்கக்கூடிய பொருள் தான் மெய்ப்பொருள். சிவபெருமான் ஒருவன் தான் மெய்ப்பொருள், வேற எதுவுமே மெய்ப்பொருள் கிடையாது உலகத்துல. அதனாலதான் மெய் அப்படின்னா சிவபெருமான் அர்த்தம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது வள்ளுவ பெருமான் சொல்ற. அப்ப பொய் பொருள் அப்படின்னா இல்லாத பொருள் கிடையாது உலகத்துல, தோன்றி நின்று அழியக்கூடிய பொருள். இப்ப நம்ம கண்ணுல பார்க்கக்கூடிய எல்லா பொருளும் தோன்றி நின்று அழியக்கூடிய பொருள். இன்னைக்கு இல்லைன்னா ஒரு 1000 வருஷம் கழிச்சாவது அழியக்கூடிய பொருள். இறைவன் ஒருவன் தான் அழியாது. அதனாலதான் அவனுக்கு பேர் சத்துன்னு பேரு. சத்து அப்படின்னா நிலையான பொருள் அர்த்தங்க. சித்து அப்படின்னா அறிவு பொருள் அர்த்தங்க. அப்புறம் ஆனந்தம் அப்படின்னா எப்பொழுது இன்பமாகவே இருக்கக்கூடிய பொருள் அர்த்தங்க. பெருமானுக்கு பேர் அதனால சச்சிதானந்தம் பேருங்க. சத்து, சித்து, ஆனந்தம். அவன் ஒருத்தன் தான் சச்சிதானந்தம். நம்ம ஊருக்கு 4 சச்சிதானந்தம் இருக்கலாம்னு வைங்க, அது வேற. ஆனா சச்சிதானந்தம்னா யாருன்னா சிவபெருமான் தான் சச்சிதானந்தம். சத்து, சித்து, ஆனந்தம். சத்து என்று சொன்னால் நிலையான பொருள், சித்து என்று சொன்னால் அறிவு பொருள், ஆனந்தம் என்று சொன்னால் எப்பொழுது இன்பமாக இருக்கக்கூடிய பொருள். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படின்னா பெருமானுடைய வியாபகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு துன்பம் இல்லை. அப்புறம் சாமி எங்கிருந்து பாடினார், இறைவனுடைய திருவடிக்கு கீழே இருந்து பாடினார், அதனால துன்பம் இல்லை. அதுதான் நம்ம அந்த அனுபவம் அப்படிங்கிறது. அதுதான் மாயை நிலையில்லாத பொருளை நிலையென கருதி மயக்கத்தை செய்யும் என்று சொல்றார். கால தத்துவம் கணம் துடி நாளை என்று சொல்லி வினை நுகர்ச்சியை வரையறை செய்வது. கால தத்துவம் அப்படிங்கிறது வினை நுகர்ச்சியை வரையறை செய்வது ரொம்ப முக்கியங்க. கால தத்துவத்துடைய வேலை என்னன்னா, இந்த காலத்துல இந்த வினையை நாம் செய்தே ஆக வேண்டும் என்பது கால தத்துவம் தான் நமக்கு முடிவு செய்யுது. இத்தனை காலத்துக்கு அப்படிங்கிறது. இதுல ஒரு உண்மை சொல்லணும் அப்படின்னா, எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் ஒரு நம்ம பார்த்துருக்கோம், கொஞ்சம் துன்பம் வந்தா கொஞ்ச நாளைக்கு வந்துட்டே இருக்கும். அப்புறம் அதுல இருந்து அவங்க வெளியில வந்தாங்கன்னா அப்புறம் மறுபடியும் நல்லா இருக்கும். அப்படின்னா அந்த காலத்துல அவங்க அந்த துன்பத்தை அனுபவிச்சு ஆகணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது. ஒண்ணும் பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய ஞானியர்களாவே இருந்தாலும் கூட அது அப்படி விதிக்கப்பட்டது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்ற பெரியவங்கள், அதே மாதிரி ரமண மகரிஷி போன்றவர்களும் வினை அனுபவிச்சாங்க இல்லையா. ராஜபலவி நோய் ராமகிருஷ்ண பரமஹம்சர், இவருக்கு ரமண மகரிஷி. அது அந்த நோயை அகற்ற பொழுது, புற்று அகற்ற பொழுது மயக்க ஊசி போறேன்னு சொன்ன போது அவர் வேணான்ட்டாங்க. அது அண்ணாமலையாருடைய திருவடியை நினைச்சிட்டே இருந்தாரா, அறுத்ததெல்லாம் அவருக்கு எதுவும் தெரியாது.
அண்ணாமலையாருடைய திருவருளை நினைந்து அப்படியே இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். பெரியவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு அனுபவம். அப்ப இத்தனை காலத்துக்கு இவங்க இந்த துன்பத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். அது அவங்க கேட்டாங்களாம். ரமண மகரிஷி அண்ணாமலையார் உங்கள்கிட்ட நேரடியா பேசக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கு, அண்ணாமலையார்கிட்ட சொல்லி இதெல்லாம் நீங்க வராம பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு சொன்னா, அதுக்கு அவர் சொன்னாராம், அப்படின்னா இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு மீண்டும் ஒரு பிறப்புக்கு நான் வரணும், அதனால இப்பவே எல்லாம் அனுபவிச்சுட்டு போயிடணும். அண்ணாமலையார்கிட்ட சொன்னா என்னுடைய துன்பம் நீங்க எனக்கு தெரியும், ஆனா அண்ணாமலையார்கிட்ட சொல்லி அதை நீக்கிட்டோம்னா மீண்டும் இதை அனுபவிக்கிறதுக்கு பிறந்தாகணும். அப்படின்னா இந்த காலத்துல இந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது எழுதப்பட்டது, அனுபவிச்சுதான் ஆகணும். இனிமேல் புதிதாக வர இருப்பது ஆகியவற்றை வரையறை செய்வதற்கு காரணம் இருப்பது கால தத்துவம். நியதி தத்துவம் ஆன்மாக்கள் செய்த வினையின் பயன்களை ஆன்மாக்களை அனுபவித்து தீர்த்தல் வேண்டும் என்ற முறையை மன்னன் ஆணை போல் நியமித்து நிறுத்துவது. ஒரு ராஜாவுடைய ஆணை எப்படியோ அது மாதிரி நியதி தத்துவத்தினுடைய வேலை. கலை தத்துவம் ஆனமனத்தால் அறிவித்து செயல்கள் தடையாக்கப்பட்டு விளக்கமெல்லாம் கிடந்த ஆன்மாவுடைய சிறியா சக்தியை வினைப்பயனை அனுபவிப்பதற்கு வேண்டிய அளவாக சிறிதே விலைக்கு செயல்பட வைப்பது. இனி கலாதத்துவமாவது மூலமலத்தின் மறைப்புண்டு சூனியம் போல் என்ற ஆன்மாக்களுக்கு போக நிகழ்ச்சியின் பொருட்டு மலசக்தி சிறிதே நீக்கி ஆன்மாக்களுக்கு கிரியாசக்தியை விளக்குவது. கழித்தல், கலைனா கழித்தல், நீக்குதலும் செலுத்துதலும் ஆதலின் மலத்தை நீக்குதலும் கலையென பெயராயிற்று என்பது சிவஞான மாபாடியம். வித்தை அப்படின்னா வினை பயனை அனுபவிப்பதற்கேற்ற அளவிற்கு ஆன்ம ஞான சக்தியை விளக்குவது. ஆராகம் இச்சை புத்தி குணங்கள் ஆசை உண்டாவதற்கு உதவியாக இருக்கும். கடைசி என்ன சொல்றா, காலம் நியதி கலை வித்தை ஆராகம் ஆகிய இந்த ஐந்தும் ஆன்மாவை விட்டு நீங்காமல் சங்கார காலம் வரை அல்லது முக்தி அடையும் காலம் வரை உடனாக இருக்கும் இவை ஆன்மாவுக்கு சட்டை போன்று பயன்படுமாதலால் இவற்றை கஞ்சுக சரீரம் என்றும் பஞ்ச கஞ்சுகம் என்றும் வழங்குவர். வித்யா தத்துவத்தை போக சகித்திருக்காண்டம் அசுத்த தத்துவம் என்றும் வழங்குவது உண்டு. அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இது. அதாவது காலம் நியதி கலை வித்தை அராகம் அப்படிங்கிற 5 தத்துவம் இருக்குது இல்லைங்களா. நமக்கு 5 உடம்புங்க, நமக்கு 5 உடம்பு. அதாவது முதல் சரீரம் மாயை மட்டும் இருக்கக்கூடிய சரீரம், அது சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். முதல் காரண சரீரம். காரண சரீரத்துல மாயை அப்படிங்கிற ஒரே ஒரு தத்துவம் மட்டும் இருக்கக்கூடியது காரண சரீரம். ஆன்மாவுக்கு மொத்தம் 5 சரீரம், 5 உடம்பு இருக்கு. நம்ம கண்ணுல பாக்குறது ஒரே உடம்பு தான் இல்லையா. 5 உடம்பு. காரண சரீரம் முதல்ல, மாயை மட்டும் இருக்கு அதுல. அப்புறம் கஞ்சுக சரீரம், 5 தத்துவம். இந்த 5 தத்துவம் தான் அது. காலம் நியதி கலை வித்தை அராகம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு உடம்பு நமக்கு. அதுக்கு பேரு பஞ்ச கஞ்சுகம்னு பேருங்க. இது சட்டை மாதிரி இருக்கக்கூடிய நமக்கு. இது கடைசி வரைக்கும் இந்த 5 சரீரம், இந்த 5 தத்துவங்களோட உடம்பு கஞ்சுக சரீரம்னு பேரு. அப்புறம் என்னன்னா சூக்கும சரீரம், காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம். குணசரீரம்னு என்னன்னா 3 குணம் சொன்னோம் இல்லையா. ரஜோ குணம், தமோ குணம், சாத்விக குணம். 3 குணங்களும் சமமாக இருக்கக்கூடிய உடம்பு. ஒன்னு எச்சு கம்மியெல்லாம் கிடையாது. 3 சமமாக இருக்கக்கூடிய உடம்புக்கு பேரு குணசரீரம் இல்லைங்களா. அதற்கு அடுத்தது சூக்கும சரீரம். இதுதான் ரொம்ப முக்கியங்க. சூக்கும சரீரத்துல 8 தத்துவங்கள் ஆனது. என்ன தத்துவம் அப்படின்னா சுவையொளி ஊர் ஓசை நாற்றம். முதல்ல சொன்ன தன்மாத்திரை, அது 5. சுவையொளி ஊர் ஓசை நாற்றம். அப்புறம் அந்த கரணம் 3. அந்த கரணத்தை இங்க 3 தான் சொல்லணும், 4 சொல்லக்கூடாது. மனம் புத்தி சித்தம் அகங்காரத்துல மனம் புத்தி அகங்காரம், சித்தத்தை சொல்ல தேவையில்லை. இது 3, இது 5, மொத்தம் 8 இல்லைங்களா. இந்த 8 தத்துவங்கள் சேர்ந்தது சூக்கும சரீரம். இதுதான் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியது. இந்த உடம்பு தான் இறைவன் திருவடி அடைகின்ற வரைக்கும் இந்த உடம்பு இருக்கு. இந்த உடம்பு தான் அவை பாட்டி போடுறாங்க இல்லையா. புரியட்ட காயம்னு சொல்றாங்க இல்லையா. அட்டன்னா 8ங்க, புரியினா தத்துவங்கள். 8 தத்துவங்களான உடம்பு தான் அவை பாட்டி பாடுனது. புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையம் தரிசனப்படுத்தி அந்த இதுல வருது இல்லையா, அகவல்ல வருது இல்லையா. அந்த 8 தத்துவங்களான உடம்பு தான் சூக்கும சரீரம் அப்படிங்கிறது. இந்த உடம்பு அழிஞ்சாலும் அந்த சூக்கும சரீரம், அதுக்கு அடுத்து தூள சரீரம். தூள சரீரங்கிறது ஒண்ணு இல்ல, அன்னமய கோஷம்.
சாப்பிட்றதுனால வந்த உடம்பு இல்லைங்களா? இந்த உடம்பு நம்ம கண்ணு முன்னாடி அழியக்கூடிய ஒரே உடம்பு இதுதான். வேற எதுவும் அழியறது இல்லை. இப்போ நமக்கு இறந்து போயிட்டான்னு சொல்றோம் இல்லைங்களா? இறந்து போனா அழியக்கூடிய சரீரம் இந்த ஒரு சரீரம் தான். மீதி எல்லா சரீரம் அப்படியே இருக்கு. எது வரைக்கும் இருக்கும்? இறைவன் திருவடி அடைகின்ற வரைக்கும் இருக்கும். அதுல இந்த சூக்கும சரீரம் இருக்குது இல்லைங்களா? இந்த 8 தத்துவங்களான உடம்பு, அதுல ஒண்ணு இருக்குது. என்னன்னா புத்தின்னு ஒரு தத்துவம் இருக்கு. அந்த புத்தி தத்துவத்துல இப்ப நீங்க படிக்கக்கூடிய திருமுறைகள், கேட்கக்கூடிய பெரிய புராணம், சைவ சித்தாந்தம் எல்லாம் போய் ரெக்கார்ட் ஆயிரும். அந்த புத்தி தத்துவத்துல பதிவாயிரும். அப்படி பதிவாயிருச்சுன்னா அடுத்த பிறப்பு இருந்தாலும் கூட அந்த பிறப்புல அது வந்து நிற்கும். சண்டீஸ்வர நாயனாருக்கு அப்படிதான் நின்னுது. சண்டீஸ்வர நாயனார் மணியாற்றங்கரையில பூஜை பண்ணாரு. பூஜை பண்ற பொழுது அங்க என்ன இருந்தது? மணியாற்றினுடைய நீர் இருந்தது. அப்புறம் ஒரு சில மலர்கள் இருந்தது. பூஜை பண்ண அவருக்கு என்ன நினைவு வந்தது? வேற திரவியங்கள் எல்லாம் போடணும்னு நினைவு வந்தது. எப்படி வந்தது? போன பிறப்பினுடைய தொடர்ச்சி. சேக்கிழா பெருமாள் அந்த இடத்துல சொல்றாரு, முந்தைய அறிவின் தொடர்ச்சியினால் முகைத்த மலரின் வாசம் போல் சிந்தை மலரும் உடன் செவி உணர்வு வளர்ந்ததால் அப்படின்னு சொல்றாருங்க. முந்தைய அறிவின் தொடர்ச்சி முகைத்த மலரின் வாசம் போல் அப்படின்னாரு. போன பிறப்பினுடைய தொடர்ச்சியே அந்த நினைவு வந்ததுனால ஒரு மலர் கூம்பி இருக்குது. விரிஞ்சதுன்னா எப்படி மலர் வாசனை அடிக்கும், அது மாதிரி அவருக்கு வந்து நினைவெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரிதான் கணப்ப நாயனாருக்கு வந்தது. முன்பு செய் தவத்தின் ஈட்ட முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட அப்படின்னு. அப்ப வல்லவ பெருமானா தான் சொல்றாரு, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமைக்கு வேமா புடைத்து அப்படின்னா. அந்த 7 பிறப்புக்கு எப்படி வந்து அது நிற்கும் அப்படின்னா அந்த புத்தி தத்துவம் தான் வந்து நிற்கும். அப்ப அந்த புத்தி தத்துவத்தை நீங்க இப்ப கேட்டாலும் சரி, கேட்காத போனாலும் சரி, புத்தி தத்துவத்துல பதிவாயிரு. இப்போ நான் பாடம் நடத்துறோம், உடனே உங்களை கேட்டா உங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனா எப்ப உங்களுக்கு வேணுமோ அப்ப அது வந்து முன்னாடி நிற்கும். அதான் புத்தி தத்துவத்தினுடைய வேலை. அந்த 8 தத்துவங்கள் இருக்கக்கூடிய சூக்கம் உடம்புடைய வேலை அதுதான். அது தூரமான உடம்பு வேற, சூக்கமான உடம்பு வேற. எதுக்கு கேட்கணும் அப்படின்னா, புரியுதா இல்லையா கேட்கணும். ஏன் கேட்கணும்னா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு நமக்கு பக்குவம் வருகின்ற பொழுது பாருங்க, ஐயாபுரியார் பெரிய இது சைவ சித்தாந்தம் கேட்கிற பொழுது எங்களுக்கு என்ன வயசு அப்படின்னா ஒரு 30 வயசுக்குள்ளதான் இருக்கு. 30-32 வயசு அந்த மாதிரி தான் இருக்கு. நிறைய வகுப்பு நான் தூங்கியிருப்பேன். பாடம் நடத்த ஆரம்பிச்சாலும் முதல்ல தூக்கம் வந்துடும். ஆனாலும் கூட அதுதான் நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து வகுப்பு நடத்துற அளவுக்கு இருக்கக்கூடியது அதுதான் இல்லைங்களா? அந்த வயசுல என்ன புரிஞ்சுதோ அது மட்டும் தான் புரிஞ்சுது. ஆனா அப்படியே அவர் திருவடியை வணங்கி 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 என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் நமக்கு அப்பப்போ நினைவுக்கு வந்துடும். குருநாதருடைய திருவடி வணங்கினாவே நமக்கு ஓரளவுக்கு வந்துடும். அதனால வந்து எல்லாமே நம்ம கேட்டு வைக்கணும் அப்படிங்கறதான் ஒரு முறை. காலம் நியதி கலை வித்தை அராகம் இதெல்லாம் நம்ம இப்ப பார்த்துட்டோம் இல்லைங்களா? வித்யா தத்துவத்துக்கு அடுத்தது என்ன? வித்யா தத்துவம் இப்ப என்ன நமக்கு செய்யுது? நமக்கு வந்து அறிவு இச்சை செயல்களை நமக்கு வந்து இது பண்ணும். அறிவை வளர்க்கக்கூடிய கருவிகள்லாம் வித்யா தத்துவம். வித்தைனா அறிவு, வேற ஒண்ணு. அடுத்து சிவ தத்துவம். வித்யா தத்துவங்கள் 7 விளம்பினோம். 7 சொல்லிட்டோம். சுத்தமாம் தத்துவங்கள் சொல்ல கேள். சுத்த தத்துவங்களை சொல்ற கேளுங்க அப்படிங்கிற. நித்தமாம் சுத்த வித்தை ஈஸ்வரம்பின் சொல்லும் சதாசிவம் நல் சக்தி சிவம் தான் அவைகள் தான் என்று சொல்லி என்னென்னு சொல்றாரு. வித்யா தத்துவங்கள் 7 விளங்க சொன்னோம். அப்புறம் சுத்த வித்தையும் ஈஸ்வரமும் மேலாக சொல்கின்ற சதாசிவமும் நல்ல சக்தியும் சிவமும் என்று அவற்றை அறிவாயாக. ஆன்மாக்களுக்கு அறிவிச்சை செயலாகிற இயல்பாக அமைந்தவை எனினும் அவை ஆணவ மலத்தால் தடைபடுகிறது. அறிவிச்சை செயல் அப்படிங்கிறது நமக்கு இயற்கையாகவே இருக்கு. நம்முடைய ஆன்மா எப்படிப்பட்ட ஆன்மா தெரியுங்களா? வியாபகமுடைய அறிவு. ஆனா அந்த வியாபகத்தை தடை செஞ்சுட்டு இருக்கிறது என்னன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஆணவ மலம். ஆமா, இறைவனும் அறிவுடைய பொருள் தான், நம்மளும் அறிவுடைய பொருள் தான். 2 பேரும் தான் அறிவுடைய பொருள். மற்ற எதுக்கு அறிவு கிடையாது. மாய கண்மத்துக்கெல்லாம் அறிவு கிடையாது. ஆனா அந்த அறிவு வேற, நம்மளுடைய அறிவு வேற. இறைவனுடைய அறிவு எப்படின்னா தானே அறியக்கூடிய அறிவு. நம்மளுடைய அறிவு எப்படின்னா அறிவித்தால் அறியக்கூடிய அறிவு. ஒரு பொருள் இந்த ஒரு செல்போன் இருக்கு அப்படின்னா இது செல்போன் சொன்னா தான் நம்மளுக்கு தெரியும், இல்லைன்னா தெரிய போதா? தெரியாது. ஒரு பேனான்னா அந்த பேனான்னு சொன்னாதான் தெரியும். அதுதான் அறிவித்தால் அறியக்கூடிய அறிவு. இறைவனுக்கு இதெல்லாம் ஒண்ணு நம்ம இது செல்போனுங்க சாமி, இதுக்குள்ள சிம் கார்டு இருக்குதுங்க சாமி அப்படின்னு எல்லாம் அவனுக்கு ஒண்ணு நம்ம சொல்லிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாமே அவனுக்கு
ஆமா, அதுக்கு பேர் என்ன, சங்கற்ப மாத்திரையால் அறிதல் பேருங்க. அப்படின்னா எல்லாமே அறிந்தவன் அவன். அவன் அறிவாங்கு அறிந்தவன். அதனால அவனுக்கு ஒண்ணு நம்ம அறிவிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதெல்லாம் நமக்கு தான் இதெல்லாம் சரிங்களா. பண்டையினர் தவத்தால் தோன்றி பரமனை பக்தி பண்ணும் தொண்டரை தாமே துதை தூய கதையில் தொகுப்பன் மார்க்கர் கண்டனூல் ஓதி வீடு காதலிப்போருக்கு புண்டரீகத்தால் சேரும் பரிசனை புகழலுற்றான்னு சித்தியார் சொல்லுதுங்க. அப்படின்னா ஒரு கேட்டகரி முதல்ல சொல்லிட்டாருங்க. பண்டையினர் தவத்தால் தோன்றி அப்படின்னு நாயன்மார்கள் இருக்காங்க பாருங்க. ஞான சம்பந்த பெருமான், நாவுக்கரசர் போன பிறப்புலயே நல்லா தவம் செஞ்சு வந்தவங்க. பண்டு திருவடி மரவா பான்மையார் சேக்கல பெருமான் சொல்றார். யார? பிள்ளையார. அதே மாதிரி முன்னையே முனையாகி இணையடைய தவம் என்றார். யாரு? நாவுக்கரசு பெருமான். சுந்தரர் சொல்லவே தேவையில்லை, பெருமான் திருவடியிலே இருந்தவர் இல்லைங்களா. இப்படிதான் அவங்க எல்லாம், அவங்களுக்கெல்லாம் நூல் தேவையில்லை. அதான் சித்தியார் ஆசிரியர் சொல்றார். பண்டையினர் தவத்தால் தோன்றி பரமனை பக்தி பண்ணும் தொண்டரை தூயே நற்கதியில் சேர்ப்பன் அப்படின்னாரு. சாமியே அவங்களை கூட்டிட்டு போய் நற்கதி கொடுத்துருவார். அவங்க ஒன்றும் படிக்கணும், உட்கார்ந்து பாடம் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஞானதானந்த பெருமானோ நாவுக்கரசருக்கோ யாரும் பாடம் சொல்லணும் இல்லைங்களா. ஆனா அடுத்து இன்னொன்னு சொல்றாரு. கண்டநூல் ஓதி வீடு, கண்ட நூல்னா கண்ட நூல் படிக்கிறது இல்லை. திருமுறைகள், சைவ சித்தாந்தம், அப்புறம் ஆகமங்கள், வேதங்கள், இதைத்தான் கண்ட நூல் அப்படின்னு சொல்றது. அறிவால் கண்ட நூல்கள் அர்த்தது. கண்ட நூல் எல்லாம் படிக்க கூடாது. அறிவால் கண்ட நூல், கண்ட நூல் ஓதி வீடு காதலிப்போருக்கு. அப்படின்னா வீடு வேறு வேணும்னு வேட்கை இருக்கணும். கிடைக்குதா இல்லையா நமக்கு, அது வேற. நான் இந்த பிறப்போட வீடு வேறு அடையணும்பா, எப்படியாவது இறைவன் திருவடி அடையணும், அது வேட்கை இருக்கணுங்க. வேட்கையே இல்லைன்னு வச்சுக்கங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. அவனை சித்தாந்தம் படிக்கணும்னு ஆசை இருந்தா தானே சித்தாந்தம் புரியும். அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவன போய் என்ன செய்ய முடியும்? அந்த வேட்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டனூல் ஓதி வீடு காதலிப்போருக்கு புண்டரீகத்தால் சேரும் பரிசனை புகழலுற்றாம் அப்படின்னாரு. புண்டரீகத்தால்னா இறைவன் திருவடி அடையக்கூடிய நிலை. புண்டரீகத்தால் சேரும் பரிசனை புகழலுற்றாம் அப்படின்னாரு. சரி, இன்னொருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அவனை பத்தி பேசவே இல்லை. மார்க்கர் அப்படின்ட்டார். மார்க்கர்னா கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, சினிமாவுக்கு போக வேண்டியது, ஜாலியா இருக்க வேண்டியது. உலகில் இன்பத்துக்கு மேல ஒரு இன்பம் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவன், அவனை பத்தி பிரச்சனையே இல்லை, விட்டுரு அப்படின்ட்டாரு. அவனை பத்தி பேசணுங்கிற அவசியமே, இங்க வந்தா பேசிக்கலாம், இல்லைன்னா அவனை பத்தி நாம ஏன் பேசணும்? அவன் ரோட்ல போயிட்டு இருக்கணும், போய் நாம ஏன் கூப்பிட்டு பேசணும்? வேண்டாம், இங்க வந்தா பேசிக்கலாம், இப்படி இப்படி எல்லாம் இருக்குதப்பா அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனால அண்ணன் சிவாஜர் என்ன பண்ணாரு? அவனை பத்தி பேசவே இல்லை. இந்த ரெண்டு பேர்த்த பத்தி தான் பேச. ஏற்கனவே திருவடி அடையக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நாயன்மார்கள், அது திருவடி அடையிறதுக்கு துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள், இவங்க ரெண்டு பேர்த்த பத்தி தான் பேச ஒழிய இந்த பக்கமே எட்டி பார்க்காத பத்தி நமக்கு பிரச்சனையே இல்லை. வரும்போது பாத்துக்கலாம். அந்த பண்டையினர் தவம் இருந்தா வருவான், இல்லைன்னா வரமாட்டான். அப்படி பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். அவனை பத்தி நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இருக்கிற நம்ம அன்பர்களை பார்த்தாவே இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய உண்மை. ஆமா, சிவதத்துவத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. ஆன்மாக்களுக்கு அறிவிச்சை செயலாகின இயல்பாக அமைந்தவரினும் அவை ஆணவ மலத்தால் தடைப்படுகின்றன. அத்தடையை நீக்கி திருவருள் துணை செய்ய நிலைக்களமாக இருப்பது சுத்தமாயி. ஆமா, சுத்தமாயினா என்ன அப்படிங்கறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா. முதல்ல சொன்ன அதை குண்டுமணி தான். சிகப்பு பகுதி சுத்தம், கருப்பு பகுதி அசுத்தம். சுத்தம்னா என்ன? ஆணவ மலம் இல்லாத இடம் சுத்தம். இப்ப அந்த சுத்தமாயை தான் நமக்கு திருவருள் துணை செய்ய நிலைக்களமாக இருப்பது. அப்படின்னா இறைவன் சுத்தமாய நிலைக்களமாக கொண்டுதான் இந்த செயலெல்லாம் செய்யறாரு. அவர் நிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும் இல்லையா. எல்லா பக்கம் கொண்டு நிறுத்திட முடியுமா என்ன? அவரு நின்று வேலை செய்யறதுக்கு, அவர் நமக்கு செய்யறதுக்கு ஒரு நிலைக்களம் வேணும். அதுதான் சுத்தமாயை. அங்க ஆணவ மலத்துக்கு வேலையே இல்லை. ஆமா, அப்படி அவ்வாறு திருவருள் துணை செய்ய நிற்கும் நிலையில் அதுவும் அறிவு இச்சை செயல் என்ற 3 வகை இருந்து தொழில்படுத்தும். அவர்கள் இச்சை எப்பொழுதும் ஒரே தன்மையாக இருக்கும். அறிவும் செயலும் தனித்தும் சேர்ந்தும் ஒன்று மிக ஒன்று குறைந்து நின்று தொழில்படும். இத்தகைய வேறுபாட்டிற்கேற்ப சுத்தமாய நிலைகள் 5. அவையே சுத்த தத்துவம் அல்லது சிவ தத்துவம், பிரேரகாண்டம், அடுத்து பிரேரக தத்துவம் என்றும் வழங்கப்பெறும் அப்படின்னு சொல்லாருங்க. போண்டா கொண்டு வந்து வச்சுட்டு இப்படி எல்லாம் வாசனை விட்டு இருந்தா எப்படி பாடம் நடத்துறது, எப்படி பாடம் கேட்கறது? இப்பதான் புலன்களை பத்தி பேசிட்டு இருக்கிறான். முதல்ல கொடுத்துருக்கு. சுந்தர
பெருமானுக்கு கண்ணு மட்டும்தான் வேலை செய்யல. அவங்கள நாமளும் ஒண்ணா